ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿ ಕಿ ಜಯ ಶ್ರೀ ಜ್ಞಾನಾನಂದ ಭಗವಾನ್ ಕಿ ಜಯ पंढरीनाथ महाराज की जय माऊली ज्ञानेश्वर महाराज की जय जगद्गुरु तुकाराम महाराज की जय सज्जीपुरी हरदास महाराज की जय आंजनेय स्वामी की जय समस्त भक्त मंडली की जय कलियुगे ಹರಿನಾಮದನಿಯದರೆ ಕುಲಕೋಟಿ ಹೇಳಿ ಇದ್ದಾರೆ ಸುನಿಯ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವರು ಸುಲಭದೇ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭನಂದೇನಿಸುವೆ ಸುಲಭದ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭನಂದೇನಿಸುವರನು ಗಣಬನನು ನನ್ನ ಮನವೇ ಎಲ್ಲರಿಗ ನಾಬನ ನನ್ನ ಮನವೇ ಏರನಿಯುಗದೆಲ್ಲೂ ಹರಿನಾಮದ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವ ಸ್ನಾನ ಬಯರುವೇನು ಮೌನ ಬಯರುವೇನು ಸ್ನಾನವನರಿಯೇನು ಮೌನವನರಿಯೇನು ಜ್ಞಾನವರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ ಜ್ಞಾನವನರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ ಜಾನಕಿ ವಲ್ಲಭ ದಶರಥ ನಂದನನೇ ಜಾನಕಿ ವಲ್ಲಭ ದಶರಥ ನಂದನನ ವೀಣಾಗಾನಲೋಲನ ನನ ಮನವೇ ವೀಣಾಗಾನಲೋಲನ ನನ್ನ ಮನವೇ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವು ಮಂತ್ರವರಿಯೇನು ಯಂತ್ರವರಿಯೇನು ಮಂತ್ರವನರಿಯೇನು ಯಂತ್ರವನರಿಯೇನು ತಂತ್ರವರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ ತಂತ್ರವನರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ ಸಂಸದ ನಿತ್ಯಾನಂದನನು ಸತ ನಿತ್ಯಾನಂದನ ನಾಮವ ಚಿಂತೆಗಳಿಲ್ಲದೆ ನನ್ನ ಮನವೇ ಚಿಂತೆಗಳಿಲ್ಲದ ನನ್ನ ಮನವೇ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವು ಜಪವೊಂದು ಅರಿವೇನು ತಪವೊಂದು ಅರಿವೇನು ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು ಉಪವಾಸವನರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ ಉಪವಾಸವನರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ ಅಪಾರ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಅಪಾರ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಉಪಾಯ ನನ್ನ ಮನವೇ
ಕಾಯದಿಂದಲಿ ನನ್ನ ಮನವೇ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವು ಸುಲಭತೆ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭನೆಂದೆನಿಸುವ ಸುಲಭದ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭನೆಂದೆನಿಸುವ ಜಲರುಗನಾಭನ ನಿನ ಮನವೇ ಜಲರುಗನಾಭನ ನನ್ನ ಮನವೇ ರಾಮ ಕೃಷ್ಣ ಹರಿ ಜಯ ಜಯ ರಾಮ ಕೃಷ್ಣ ಹರಿ राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि जय 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 राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि मधुर मधुर भगवन नाम की जय सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये सद्गुरुनाथ महाराज की जय समस्त साधु मंडल की जय भारत माता की जय पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय நம்மளுடைய பாப புண்ணியங்களால் ஜென்மம் எடுக்கிறோம். புண்ணியத்தோட பலனாக சுகத்தையும் பாபத்தோட பலனாக துக்கத்தையும் அனுபவிச்சு கழிச்சுட்டு வில் பேலன்ஸ் ஆனாதான் சுவாமிகிட்ட போக முடியும். ரெண்டுக்கு எது இருந்தாலும் புண்ணியம் இருந்தா சொர்க்கத்துக்கு போலாம், பாவம் இருந்தா நரகத்துக்கு போலாம். ஏன்னா அந்த சுவாமி சொல்றாரு, தனித்தனி லோகம் இங்க இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அங்க அசைன் பண்ணுவா, பனிஷ்மெண்ட் இங்கதான். அங்க அசைன் பண்ணுவா, நீ நினைக்கிற போகம் இங்கதான். வரலாற்ற இடம் எக்ஸிகியூஷன் இங்கதான். புண்ணிய பாபங்களை தாண்டி சொர்க்கலோக அனுபவங்களை நரகலோக அனுபவங்களை தாண்டி தான் மோட்சத்துக்கு பகவான் கிட்ட நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஸ்திதிக்கு போக முடியும். அப்படின்னுட்டா அழுக்குந்தோட்டைய விழுக்கிறதுக்குன்னு ஆத்தங்கரைக்கு போயிட்டு 4 அழுக்கு மூட்டையை தூக்கின்னு வந்தானேங்கிற கதையாயிடுச்சு நம்ம நிலைமை இல்லையா? சிந்தை சொல் செயல் எல்லாம் சீராக இருக்கும் பொழுது மேற்கொண்டு பாபம் சேராமல் இருக்கும்.
புண்ணியம் வந்துட்டாலும் டேஞ்சருங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னா அகஸ்தியர் சொல்றார், ஆற்றிய புண்ணியங்கள் அவன் தாளில் அர்ப்பணம் செய்திடுவாய், ஏற்ற நலம் தெரிந்தே மனமே இன்பம் அடைந்திடுவாய். புண்ணியத்தை எதிர்பார்த்து நல்ல காரியம் பண்ணாத. அப்படி புண்ணியம் வரும்னு தெரிஞ்சா பகவானே அது உனக்கே அர்ப்பணம்னு சொல்லிடும். இந்த புண்ணியத்தையும் சாமிக்கு கொடுத்துடும். மெனக்கட்டி இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணது புண்ணியத்தை போய் சாமி கொடுப்பாரான்னு கேட்டா, அட அசடே, வேர்ல ஜலம் விட்டா உனக்கு தானே வரும். பகவான் கொடுத்தா திருப்பி மல்டி வோல்டா எனக்கு வருமே, எப்படி நஷ்டம் ஆகும்னு கேட்கிறா. அப்ப புண்ணியத்துல நாட்டம் இல்லாமல் புண்ணிய காரியங்கள் பண்ணு, பாப காரியங்கள் பண்ணாமல் இருக்க முயற்சி செய். அப்படி இருந்தா க்ஷயமாகி பாபம் குறைஞ்சிருந்து வந்து புண்ணியத்தோட பலனான போக நாட்டமும் போக சத்சங்க ஆனந்தம் மட்டும் இருக்கிற வாழ்க்கையை அமைஞ்சு அந்த வாழ்க்கையே மோட்சமாயிடும். இதுதான் மகான் நம்ம காட்டுற உபாயம். அதுக்கு நம்ம எந்தெந்த கிரேட்ல இருக்கோம்னு ஏணிப்படிகள் மாந்திரங்களை சிவன் சார் கிளாஸிலே பண்றாங்க. உங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குன்னு அடுத்த வாட்ட சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொசைட்டிக்கு நல்லவனாட்டம் நான் நடிக்கலாம், என் யோக்கியதை எனக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அவாவா சுய பரிசோதனை பண்றதுக்காக என்னென்ன குணங்கள் இருக்கு, அப்ப நீ இந்த கிரேடு அப்படி தெரிஞ்சுக்கோ. அப்படி அந்த கிரேட்ல இருந்து மேல போறதுக்கான வழிகளாக சார் சொல்றதே தர்ம சிந்தனையோடு இருக்கிறது, பாப புண்ணியத்துக்கு பயந்து பகவானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, மகான்களுக்கு நம்மளால முடிஞ்ச சேவையை பண்றது, பகவத் கைங்கரியம் ஆலய கைங்கரியம் பண்றது. இது பண்றது மூலமாக பாபங்கள் கழிஞ்சு மேற்கொண்டு பாபம் சேராமல் தடுக்கப்பட்டு இப்போ சத்சங்கத்திலேயே இருக்கான், பகவத் தியானமே பண்ணிட்டு இருக்கான். பண்றதெல்லாம் சமூக சேவையும் பகவத் சேவையுமா இருக்கு. லௌகீகமாகவோ அகங்கார தன்மையோட சுயநலத்தோட எதுவுமே பண்ணலன்னு விட்டா சர்வ நிச்சயமா அந்த ஜென்மால் மோட்சம் தானே கிடைக்கணும். அவ்வளவுதான். ஒரு லாஜிக், சிம்பிள் லாஜிக் இது. சுவார்த்தம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, ரெண்டே விஷயம் தான். அப்ப அது எப்படி எல்லாம் இருக்கலாம், அப்படி இருந்தவா யார் யாரு, அவா சரித்திரம் என்னென்ன, அது தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட குணங்களை எப்படி மேம்படுத்திக்கலாம்ங்கிறது தான் இந்த புஸ்தகத்தோட சாரம். அது வேர்ல்டு லெவல்ல எந்தெந்த தேசத்திலையும் அப்படிதான் இருந்திருக்கா. அது பாரத தேசம் மட்டும் லிமிட் பண்ண முடியாது, உலகம் பூரா அப்படி இருந்திருக்கா. இப்ப சனாதன தர்மம் ஹிந்து மதம்னு சொல்ற சார் தெய்வ மதம்னு சொல்ற, அவர் புதுசா ஒரு பெயர் கொடுக்கிறார். தெய்வ மதம் தான் இது, வேத மதம், வேதத்துக்கு சம்மதமான மதம். இதை எப்படி எல்லாம் ஸ்திரீகளோ புருஷாலோ தர்மத்தை கடைபிடிச்சு எப்படி வாழ்ந்திருக்கா அப்படிங்கறத இதுல கிளாசிஃபை பண்ணி கொடுத்திருக்கேன். நாயன்மார்கள் சரித்திரம் இருக்கு, ஆழ்வாதிகள் சரித்திரம் இருக்கு, பஜன சம்பிரதாயத்தை வேதாந்த சுவாமிகிட்ட தியாகராஜ சுவாமியோட அத்தனை பேர் சரித்திரமும் இருக்கு. நமக்கு தெரியாது எகிப்துல பாபிலோனியாலெல்லாம் இருந்தவாட சரித்திரம், கிரீஸ் இருந்தவா சரித்திரம் எல்லாம் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஞானிகள் இருந்திருப்பா தானே. பகவான் சர்வாந்தரியாமி எங்கும் இருக்கான்னா அவனோட அருள் பெற்ற ஞானிகள் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலும் இருந்திருப்பான். அதெல்லாம் நமக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிற நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு காலம் போக போக க்ஷீணமாயிட்டே போறது, தர்மத்துல நாட்டம் எவ்வளவு குறைஞ்சிட்டு போறது. நம்மளே பேசும்போது என்ன சொன்னோம், அநியாயம் தாங்க முடியல சார், கலிகாலம் அப்படிங்கிறோம். நம்மளும் தெளிவா இருக்கோம், நம்மளும் அதுதான் இருக்கோம். அடுத்தவாளோட குறை நம்ம சொல்லும் போது நம்ம குறை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்ப புரந்தரதாசர் சொல்ற, நம்மளுடைய யோக்கியத்தை தெரிஞ்சுதான் பகவான் ரிஷிகள் மூலமா நமக்கு ஒரு சுலபமான மார்க்கம் காட்டியிருக்கான். கலியுகத்துல மெனக்கடாத, ஏன் ஒன்னு பண்ண மாட்டேன், மெனக்கட முடியாது உன்னால, அதனால உனக்கு சிம்பிளா வழி சொல்லித்தரேன். கலியுகத்துல பகவன் நாமாவை லட்ச கோடிகள் ஆவர்த்தி பண்ணி சொல்லி சொல்லல, ராவும் பகலுமா பஜனை பண்ணு சொல்லல. அதுக்கு தகுதி இருக்கிறவா பண்ணிட்டு போட்டோம், நம்ம எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும். அதான் என்ன சொல்ற, ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರೇನುಟ, பகவானுடைய திருநாமத்தையே நினைவு கொண்டிருந்தால் எப்பவும் ராகம் தெரியாது, தாளம் தெரியாது, சுதி பார்க்க தெரியாது, பாட தெரியாது, அதெல்லாம் பத்தி பகவான் கவலையே படுறது இல்லை. பன்றிபுரத்து அந்த வார்க்கரி பஜனை எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதியாவது தாளமாவது ஒண்ணும் கிடையாது.
ஸ்ருதி பக்தியே கிடையாது. முதல்ல இந்த பக்குவாச்சி இப்படி தட்டுவான், அந்த ஸ்ருதிக்கு பாடுவான். அதை நடந்துட்டே பாடிண்டு ஓடிண்டு அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. எத்தனையோ பேர் வந்து ஸ்ருதி தாளம் இல்லாமல் பாடுறவா இருக்கா, ஸ்ருதியோட பாடி பாவம் இல்லாமல் பாடுறவான்னு இருக்கா. பாவத்தோட அன்போட அப்பா உன்னுடைய நாமத்தை சொல்றதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியே அப்படிங்கிற ஒரு கிருத்தஜ்ஞதை நன்றி அறிதலோட ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲ ಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವುದುಂಟ. நீ க்ஷேமமாக இருப்பே, நீ மோட்சம் அடைவே, உன் ஜென்மா சாபல்யமாகும்னு சொல்லல, உன்னுடைய வம்சமே சரியா இருக்காது. நாமாச்சா பஜார்னு ஒரு அபங்கத்துல நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி கோட்டி குலா உத்தார். அந்த சாதுக்கள்கிட்ட போனா என்ன கிடைக்கிறது? நம்ம நாமம் கொடுத்து நாமம் வாங்கிக்கலாம். நாமாச்சா பாஜார். நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நாமம்ங்கிறது சொன்னா நல்லதுங்கிறதுக்காக சொல்றது. அது லைட்டா ஒரு ஃபீலிங் ஆஃப் டவுட் இருக்கும். அவ சொல்ற நாமாவனால ஆனந்தத்தை அனுபவிச்ச ஊர்ஜித பக்தியோட வருது நாமம். இந்த நாமாவுக்கு அந்த நாமா கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் தான், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அதனால உன்னுடைய குலமே கோட்டி கோட்டியா உங்க வம்சமே உத்தாரம் ஆயிடும். எனக்கு சரி பதிமூணு மத்தியமோ ஏதோ இருக்கா இல்லைன்னு சரி ஒன்று இருக்கு, மிஸ்டேக் இவ்வளோ இருக்கு. அப்படிதான் இல்லை, எனக்கு பாட முடியல. பாட வேண்டாம், பாடணும் என்ன பண்றது? இல்லடா, பாடம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா சவுண்ட் வருது. பேர் அது நிச்சயம் ஆஃப் பண்ணு. இப்போ பாடும்போது மட்டும் போட்டுக்கோ, போ, எனக்கு வேண்டாம். ಸುಲಭದ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭ ನಿಂದೆನಿಸುವ. பக்தியே சுலபம். பக்தியே பூஜை முறைகள் எத்தனையோ இருக்க, அதுல சுலபம் நாமா. ಸುಲಭದ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭ ನಿಂದೆನಿಸುವ ಜಲರುಗನಾಭನ மனவே. எனக்கு தியானம் பண்ண முடியல, மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்கிறது, மௌனமா இருக்க முடியல. அப்பதான் நிறைய பேச முடியும்னு தோன்றது. தெரிஞ்சுவா, ரொம்ப நாளா பார்க்காதவாழ எதிர்க்க வந்துடுறா, ஜாட காட்டி காட்டி பேச வேண்டியிருக்கு. முக்கியமான போன் கால் வருது, நான் என்ன பண்ணுவேன்? தியானவனறியேனோ மௌனவனறியேனோ. அந்தந்த புண்ணிய காலங்களை ஸ்நானம் பண்றது. ஸ்நானவனறியேனோ அலைய பேடா. அப்படிலாம் பண்றதா பண்ணிட்டு அவளுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ கிடைக்கிறது இல்ல. அது பண்ண தெரியல, முடியலங்கிறதுக்காக பகவான் உன்னை கைவிடல. ஜானகி வல்லப தசரத நந்தன கானலோலன நென மனவே. வைதிக கர்மாலேயே பார்த்தா கூட சங்கல்பம் பண்றது இங்க கவனிச்சுக்கலாம். சுஜிகி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ விபோகதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம 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 திதிர் விஷ்ணு ததா வரஹ நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகச்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இப்படித்தானே சொல்லி ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த மனசுலயோ சரீரத்திலேயோ என்ன அசுத்தம் இருந்து என்ன களங்கம் இருந்தாலும் அது போகட்டும்ங்கிறதுக்காக ராமராமான்னு சொல்லிட்டோம், போயிடுச்சு, எனக்கு டவுட் இல்லைங்கிறா. விபோகதி ந சம்சயः. வைதிக தர்மத்திலேயுமே நாம மகிமை தான் சொல்லியிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரிடிக்டரி இல்ல, காம்ப்ளிமெண்டரி தான். அதனால நாமாவை சதா சொல்லிட்டு இருக்கிறது சதா சுச்சிங்கிறாரு. வேதாந்தமா பெரியவாட்ட பேசணும்னு ஒருத்தர் வர மடத்துக்கு. அன்னைக்கு பெரியவா மௌன விரதம். பெரியவா இன்னைக்கு மௌன விரதம் 2 நாளா பேசலன்னு சொல்றா. பெரியவா சொல்றா, அவ வேதாந்தம் பேசுறதுக்கு வந்திருக்கான், கூப்பிடு. இப்ப மௌனம் தப்பு இல்ல, இப்ப கலைஞர் தப்பு இல்லை. லௌகீகமா தான் பேசப்படாது மௌனம்னா. பகவத் விஷயம் பேசினா அந்த மௌனத்துல சேர்த்திக்கிட்டான். ரமண பகவான் சொல்றாரு, மௌனம் என்பது இடையறாத பேச்சு, பேச்சு என்பது இடையறாத மௌனம்.
சத் விஷயமா நீ எவ்வளவு பேசினாலும் மௌன விரதம் இருந்த பலன். பகவானை பத்தி பேசாமல் எவ்வளவு நேரம் நீங்க மௌனமா இருந்தாலும் பேசினதுக்கு சமம். உள்ளுக்குள்ள யார்கிட்டயும் நீ பேசிட்டே இருக்க, உள்ள சேட்டர் பாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால பகவான நினைச்சுட்டா நீ இதெல்லாம் பண்ணின பலன் உனக்கு கிடைச்சிடுறது. ஜப ಒಂದು ಅರಿಯೇನು ತಪ ಒಂದು ಅರಿಯೇನು ಉಪವಾಸಗನರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ. யார்ட்டா போய் நம்ம மந்திரோபதேசம் எடுத்துக்கணும். மந்திரோபதேசம் உங்களுக்கு தேவைங்கும் போது பகவானால் உங்களுக்கு அது வழங்கப்படும். எங்கேயாவது போய் நிற்கப்படாது. மந்திர உபதேசம் கொடுக்கிற குருங்கிறவர் சிஷ்யனுடைய கர்மாவை வாங்கிக்கிறவரா இருக்கணும். அவன் பாரத்தை சுமக்கிறவரா இருக்கணும். நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனோட க்ஷேமத்தை நாடுறவரா இருக்கணும். நம்ம பேங்க் பேலன்ஸ் பத்தி கவலைப்படுறவரா இருக்கக்கூடாது. தெரியாது இல்லையா, மாட்டின்றப்படாது இல்லையா. அதனால வேண்டாம். யோகியத்தை இருக்கிற வாட்டேந்து வாங்கிண்டா ஒரு அக்ஷரமா இருந்தாலும் அது பலிக்கும் இல்லையா. சிவன் சார் நிறைய அந்த மாதிரி உள்ளவாளெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றார். விளம்பரம் பண்ற சாமியார்கள்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றார். அது மாதிரி இருந்துருத்தரும் அங்க போய் நீங்க மாட்டிக்காது. அவன்கிட்ட நீ மந்திரம் வாங்கிறதுக்கு தேவையான இருக்கலாம். யோகிராம் சுவாமிகிட்ட போய் ஒருத்தர் மந்திர தீட்சை கேட்டார். உனக்கு ஏற்கனவே மந்திர ஆயிரத்தி நீ ஜபிக்கவே இல்லையேன்னார். இல்ல மகராஜ், நான் மந்திரமே வாங்கிக்கலன்னு. யூ ஆர் பிளஃபிங், யூ ஆர் ஆல்ரெடி பீன் இனிஷியேட்டட். இல்லவே இல்லை அப்படின்னா பூனல் போட்டாச்சா இல்லையா? ஆமா. காயத்ரி ஜெபம் பண்றியோ? இல்ல. போயிட்டு வாட்டார். உங்க அப்பா தானே எனக்கு குரு. காயத்ரி ஜெபிக்காதோ என்ன மந்திரம் வாங்கிட்டு என்ன பண்ண போற? என்ன யோக்கியதை இருந்தால் குரு தேடி வருவார். யோக்கியதை இருந்தால் உபதேசம் தேடி வரும். அது கிடைக்கிற மட்டுக்கும் யார் நமக்கு மனசு லயமடைகிற இடத்துல எந்த குரு இருக்காரோ அந்த குருவோட நாமத்தையே சுரண்டு வரலாம். குருநாதருடைய நாமமும் பகவன் நாமமும் வேற வேற இல்லவே இல்லை. சதா நாமம் சொல்றவன் சரியான பாதையில் வழி நடத்தப்படுவான். அவன் தப்பு பண்ண முடியாது. எல்லா தர்மங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி புரந்தரதாசர் இந்த பாட்டுல சொல்றார். அபார மகிம ஸ்ரீ புரந்தர விட்டலன உபாயத்திந்தடி மனவே. வேற ஏதாவது வழி இருக்கான்னு, ஏன்னா இது ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையோ, அதனால மதிக்கவே மாட்டான். ஒரு பெரிய மகான்னா பெரிய ராஜ சிம்மாசனத்துல உட்காந்து இருக்கார். நம்ம வந்து ஆசைக்கு சார் இப்படி வச்சிருக்கோம். என்னைக்கு அவர் இப்படி இருந்திருக்கார்? ஒரு நாளும் இல்லை இல்லையா. எளிமை தானே அவளோட பூஷணமே, எளிமை தான், சிம்பிளிசிட்டி தான் அவளுக்கு அலங்காரமே இதுதான். அதனால இந்த மார்க்கம் அவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்றார். ஒரு மனுஷன் நீஞ்சிட்டு சமுத்திரத்தை நீஞ்சிட்டே இருந்தவன் ரொம்ப சுவாரஸ்யமா நீஞ்சி விட்டான். சிலோன் கிட்ட போயிட்டான். இன்னைக்கு போனாலும் சுட்டு விடுவான். இது விபீஷண ஆழ்வார் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம், ராமாயண காலம். இந்த காவல் காத்துட்டு அசுராள்லாம் பார்த்தா, டேய் ஏதோ டிஃபன் வருதுடா அப்படின்னு கப்பல் பிடிச்சுன்னு போயிட்டான். அப்புறம் நான் பிச்சு தின்னுடுவோமா அப்படின்னா ராஜாட்ட சொல்லிட்டு சாப்பிடணும் தெரிஞ்சதுன்னா கோச்சுப்பார். சிசிடிவியில பார்த்துட்டு இருப்பாருன்னா யாரும் விபீஷணத்தை கூட்டின்னு போனா இவன் அசுராள்லாம் கிட்ட வந்தோடனே கைகாலம் உதற ஆரம்பிச்சிருது. விபீஷணன் இருந்து மாதிரி மனுஷன் கிடைச்சிருக்கான்னா விட்டுடுங்கன்னு விழுந்து நமஸ்காரம் பண்ண. அவன் பதறி போயிட்டான். என்ன இதுக்கு நமஸ்காரம் பண்றேன், காப்பாத்தினா போட்டு இருக்கேன். எங்க ராமன் எந்த மனுஷ ஜென்மா எடுத்தாரோ அந்த மனுஷ ஜென்மா நீ, அதுக்கான அவன் நமஸ்காரம் பண்ணப்பான். அவனுக்கு பரிசு எல்லாம் கொடுத்தாரு. நம்மகிட்ட விட நடிக்கிட்டு இருக்கான். நான் திருப்பி அந்த பக்கம் போகணும்னா கவலைப்படாத, நான் உனக்கு ஒண்ணு தரேன். அது வந்து வேஷ்டியில முடிச்சுக்கோ, என்னன்னு பார்க்காத. நீ சொல்ல வேண்டாம், நடந்து போயிடலாம் அப்படின்னாரு. அப்படியா? கடையில் நடக்கலாம், நான் சொல்றது கேள். ஒரு ஓலையில ராமான்னு எழுதிட்டு பார்க்காத விழிச்சுக்கொண்டு சரி வச்சுட்டான். பயந்துட்டே இருக்கான். நடக்கிறான் சமுத்திரத்துல. பரவாயில்லையே, கடந்து நடக்கிறோமே, நம்ம இவ்வளவு சுலபமா இருக்கே நினைச்சுக்கிறான். பாதி கடல் தாண்டிட்டான். அப்படி என்னதான் வச்சிருக்காருன்னு தெரியல. இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு அதை எடுத்து பார்த்தாலாம். ராமன் நான் உள்ள போயிட்டான். அவ்வளவு சுலபமா இருக்கனால அவ்வளவு இழப்பமா போயிடும் இல்லையா.
வேத அத்தியனம் பண்றா, ரிஷி ருத்ரன் சொல்றா மதிப்பா, சிவநாமம் மட்டும் ஜபிக்கிறா, என்ன இதுல என்ன இருக்கும்பா, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆகுதுன்னு யாரும் சொல்லிட்டாரு. நமக்கு நம்பிக்கை வரல. எல்லாத்தோட சாரம் பகவான் நாமா. அதை சதா சொல்லிட்டே இருக்கலாம். யார் சொல்லலாம்? யார் வேணா சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? எப்ப வேணா சொல்லலாம். குருஜி முரளிதர சுவாமியோட பாட்டு, எல்லா நியமத்தையும் எது கெடுக்குமோ அந்த கலியை இது கெடுக்குங்கிற. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமையும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அத்தனை சுலபமானது. இப்ப ஏகப்பட்ட பலன்கள் சொல்லியிருக்காரு இந்த பாட்டுல. மகாமந்திர கீர்த்தனத்தை தேவரும் திருவரே தெய்வமும் பேசுமாம் உலகம் வணங்கி இவ்வளவுதான் நடக்கும். அட சொல்லித்தான் பாருங்களேன். You don't miss anything. இதனால இன்னும் நஷ்டம் ஏற்படாது. 10 பேருக்கு தெரியணும் இல்லை, அந்தரங்க சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. ஒரு நாளும் உங்களுக்கு எந்த நாமா பிடிக்குமோ, பகவேந்திர சுவாமி சொல்றாரு, ராமநாமாவோ சிவநாமாவோ கிருஷ்ணநாமாவோ எது வேணா சொல்லு. பகவான் மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் எடுத்தார். அதுக்கப்புறமும் ஜனங்கள் அந்த அவதாரங்களோட மகிமை தெரிஞ்சு திருந்த மாட்டேங்கிறாங்கிறதுனால பகவான் எடுத்திருக்கிற அவதாரம் தான் அவரோட நாமான்னு சொல்ற பகவேந்திர சுவாமியோட வியாக்கியானம். இப்ப நீ ராமராமான்னு சொன்னேன்னா நாமாவை சொல்லல, உன் நாட்டிலே ராமர் இருக்கார். பகவானோட திருநாமத்தை நினைச்சியா சிவசிவான் மரியா நெஞ்சில் சிவபெருமான் இருக்கார். பகவானுடைய ஸ்மரணம் கிருஷ்ணபிரமணியன் சொல்லுவார், பகவான பூஜை பண்றதுக்கு கூட ஒரு விக்கிரகம் வேணும், பூஜை முறைகள்லாம் வேணும். நாம சொல்லிட்டு ஒண்ணுமே வேணாம். மடி ஆச்சாரம் கூட கிடையாது. வகிஷ்டா காலத்துல தானே திரௌபதி சொன்னான், வெளியே வர முடியாத காலத்துல தானே சொன்னான். அத்தனை பேர் கைவிட்டு போது இதுதான் பிரதர்தாசர் பாடியிருக்காரு. சந்தர்ப்ப வரும்போது சொல்ல போறேன். நாமா காப்பாற்றணுங்கிறதுக்கு எவ்வளவு பிரமாணங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு சுலபமானது, இதுக்கு எந்த விதியும் கிடையாதுங்கிறத காலில் செருப்பு போட்டு இருக்காளா, ஷூ போட்டு இருக்காளா சொல்லலாம், பேண்ட் ஷர்ட் சொல்லலாம், பஞ்சரத்தம் சொல்லலாம், குளிச்சிருக்கேன் சொல்லலாம், குளிக்கல சொல்லலாம், சாப்பிட்டுட்டேன் சொல்லலாம், சாப்பிடல சொல்லலாம், சாப்பிட்டுட்டே சொல்லலாம். எந்த விதியும் கிடையாது. ஆனா அனந்தமான பலம். அதனால கலியில நாமாவை நினைங்கோங்கிற, நாமாவை சொல்லுங்கோ, நாமாவை நினைங்கோ. இதை விட சுலபமான மார்க்கம் கலியில கிடையவே கிடையாதுங்கிற. ஆனா மார்க்கம் சுலபம்னா நம்ம நாட்டில வந்துடுமான் இல்லை. எனக்கு எத்தனை பேர் போன் பண்ணுவா, மாமா நமஸ்காரம் சொல்லுங்க ராம் ராம், அங்கிருந்து பதில் வராது. நாங்க இத்தனாம் தேதி அந்த குலதெய்வம் கோயில் விரதம் இருக்கோம், உங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். எத்தனை மணிக்கு இருப்பேன்னா சொல்லுவேன். ஆகாரம் கிடைக்குமா? இத்தனை மணிக்குள்ள கிடைக்கும். சரி மாமா வச்சுடுறேன். ராம் ராம். சரி மாமா வச்சுடுறேன். என்ன கஷ்டம் இதுல? வரமாட்டேங்கிறது. குட் மார்னிங், குட் ஈவினிங் எல்லாம் வரும், ஹாய் எல்லாம் வரும், நாமா வராது. அதனால எவ்வளவு சுலபமோ அவ்வளவு துர்லபம். ஏகநாதர் பாடியிருக்கார், சுலபராமா துர்லபராமான்னு பாடியிருக்கார். நாக்குல நாமா வர்றதுக்கு அத்தனை புண்ணியம் பண்ணிருக்கணும். எத்தனையோ ஜென்மால புண்ணியம் பண்ணினாதான் ஒரு தடவை நாமா சொல்ல முடியுமா? அப்ப அந்த நாமாவை விடாம பிடிச்சிடணும். சத்கதி கிடைக்கிறதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? ஸ்ரீனிவாசன் நாயக்கார் இருந்த போது நாமம் சொல்லல, பணத்தையே எண்ணிண்டு ரத்தன வியாபாரம் பண்ணி ஊர் ஊரா அலைஞ்சு மூட்டை மூட்டியா பணம் சேர்த்து 9 கலசம் வச்சு விட்டார் மேல. நவகோடி நாராயணன் பட்டமே கொடுத்துட்டான் அவருக்கு. ஆமா, 500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய்னா அதோட வேல்யூ என்ன? கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டு வச்சு பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கு. ஆனா நாம சொல்லல. பின்னாடி இதெல்லாம் வருத்தப்பட்டு சொல்றார்.
நாமா சொல்லாததுனால, சத்சங்கத்துக்கு போகாததுனால பக்தி உண்டாகல. நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும்னு சத்சங்கத்தை இருந்துட்டா தானே வந்துடும். அது நம்மள அறியாமையே வந்துடும். அது இல்ல. எந்த தான தர்மங்களும் பண்ணல, பகவானுக்கு ஒரு பூஜை பண்ணல. 30 வயசு வரல. இந்த கதையில வேணா பெரிய சம்பவமா இருக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி 1000 பேரை பார்க்கலாம். தப்பி தவறி நெத்திக்கிட்டுக்காமல், கோவிலுக்கே போகாமல், சாமிக்கு 2 பூ போடாமல், ஒரு நாமா சொல்லாமல், சத்சங்கத்துக்கு போகாமல் தண்டமா வாழ்க்கையை கழிக்கிற இளைஞர்கள் மட்டும் இல்ல, வயசான வாழ்க்கையை நிறைய பேர் பார்க்கலாம். கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ண மாட்டான். அருணிச்சார அப்படின்னு ஷூ போட்டு நாயை பிடிச்சுன்னு சுத்திட்டு இருப்பான் ரோட்ல. கேட்ட வாக்கிங்கிறான். அந்த வாக்கிங் பிரதட்சணம் அங்க பண்ணி தொலைங்க, உனக்கு புண்ணியமும் கிடைக்குமே. பகவான் இவ்வளவு கருணையா. வெத்தலை பாக்கு வாங்க போனானா, ஒரு கடையில போய் கேட்டான், இல்ல. அப்புறம் அங்கேருந்து இப்படி வந்தான், இங்க ஒரு கடை இருக்கு, அங்க கேட்டான், இல்ல. இங்க ஒரு கடை இருக்கு, அங்க கேட்டான், இல்ல. இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு, அங்க கிடைச்சிருத்து, வாங்கிட்டு இப்படி ஆத்துக்கு போயிட்டான். இந்த பிரதட்சணம் பண்ற இடத்துல ஒரு பிள்ளையார் இருந்தான். பிள்ளையார் இருந்து அவன் பிரதட்சணம் பண்ணிட்டான், நல்லா இருக்கட்டும், அனுகிரகம் பண்ணிட்டான். அவ்வளவு கருணை பகவானுக்கு. தற்செயல பண்ணா கூட உன்னை காப்பாத்துறதுக்குன்னே தெய்வம் காத்துன்னு இருக்கு. பகவானோட கருணை எல்லை இல்லாதது. மனுஷன் மறக்கிறான், அவனுக்கு நன்றி இல்லை. அப்ப அப்படி இருந்ததுனால பணத்தை மட்டும் சேர்த்தார். வீட்டுல குழந்தைகள்கிட்டயோ மனைவிட்டையோ அன்பு காட்டல. அந்த பகவான் கருணை பண்ணி மூக்குத்தி வச்சு ஒரு தந்திரம் பண்ணி விளையாடினான்ங்கிறது நேற்று சொன்னேன். அப்போ இந்த சம்பவத்தினால மனைவி கொடுத்த மூக்குத்தி அவள் தற்கொலை பண்ணிக்க போற அந்த பால்ல கிடைச்சிடுத்துங்கிற சம்பவத்தினால ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு நடந்த விஷயங்களை கேட்ட உடனே, என்ன திருத்தறதுக்கு நீ வைகுண்டத்துலேருந்து வந்தியா? உனக்கு அவ்வளவு கருணையா? நான் உன்னை பார்த்துட்டு திட்டேனே, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கல, ஏமாந்து விட்டேனே, உன்னை நமஸ்காரம் பண்ணலையே, வீட்டுக்குள்ள இருக்கிற உன்னையே நான் பண்ணலையே, கும்பிடவே இல்லையே, ஜென்மம் வீணா போயிடுத்த. 30 வருஷம் வேஸ்டா போயிடுத்த லைஃப்ல. இனிமே அந்த நாள் எனக்கு கிடைக்குமா? எனக்கு இப்ப நான் மனசு உருகி மனசு வருந்தி அழறேன். எனக்கு திருப்பியும் தரிசனம் கொடு. நீ பாண்டுரங்கனா தரிசனம் கொடுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. பிச்சை கேட்டு வந்திய அந்த ரூபத்துல தரிசனம் கொடு. அப்படியாவது எனக்கு ஒரு தரிசனம் கொடு அப்படின்னு சுவாமி சன்னதியில் அழற. மோசகோதே நல்லோ நானு மோசகோதே நல்லோ ಶೇಷ ಸಯನನಿಗೆ ಸೇವಗನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲ ನಾನು மோச ஹோதேனையோ. பகவானுக்கு சேவை பண்ணாமல் பகவானுக்கு அடிமைப்படாமல் வீணா போயிட்டனே, வாழ்க்கை வீணா போயிடுதே. வீட்டு தோட்டம் இருக்கு, தோட்டத்தில் நிறைய பூ இருக்கு, அதெல்லாம் பறிச்சது இல்லை. இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல இயற்கையில இருக்கிற அழகை கூட ரசிக்க முடியாது மனுஷனால. விரட்டி விரட்டி ஓடுவான். பழமொழி சொல்லுவா தெரியுமா, நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லைன்னு. அப்படி ஓடுவான் இங்கேயும் இங்கேயும். பகவானுடைய சிருஷ்டியை ரசிக்கிறதுக்கு காலங்காத்தால ஏந்திருந்து பார்த்தா அந்த பிரகிருதியை ரசிக்கிறதுக்கு கூட மனோபாவம் இல்லை. கொண்டாட்டி சமைச்சு போட்டா ரசிச்சு சாப்பிட மாட்டான், அள்ளி போட்டுமா. அவ பாவம் டோஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு கேள்வி கேட்பா, நன்னா இருக்கா அப்படிமா. நன்னா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்பா. ஏண்டா கேட்டவன் ஆயிடும். தினம் தின்னுட்டு இருக்கேன் என்னப்பா அப்படிமா. என்ன ஆபீஸ்ல திட்டு வாங்கப்படாது, இவன் எல்லாரும் இங்க பசிக்கிட்டு இருப்பான். மல்லிகே முல்லே மறுவக தவன தந்தி புல்லஜாக்ஷண பூஜைய ಮಾಡದೆ மோச ಹೋದೆ நன்னு. புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு திருமூல சொன்னாப்புல, புஷ்பங்களை படைச்சு கரங்களை கொடுத்து இதை எடுத்து என் பாதத்துல போடுறான்னு உன்னை காப்பாத்துறேன்னு உட்காந்துருக்கானே, அதை நான் பண்ணலையே. ಯೌವನದಲ್ಲಿ ಶ್ರೀಹರಿಪದ ನಂಬದೆ
இளமை இருக்குங்கிற திமிர்ல விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு சென்ட் போட்டு வியாபாரம் பண்ணி சுத்திட்டு பணத்தை சேர்த்துட்டு இருந்தேன். 30 ವರ್ಷ ಮೋಹಾಬ್ದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾನು ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲೋ. 30 வருஷம் மோக கடல்ல விழுந்து நாசமாயிட்டேன். ಸತ್ಯಭಾಮ ಸರಸನ ಕೊಂಡಾಡದೆ ಮೃತ್ಯುಬಡರ ಕೈ ಕತ್ತಿಗೆ ಗುರಿಯಾಗಿ ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲೋ. யார் தர்ம சிந்தனையோட வைதீக தர்மம் பாகவத தர்மம் ஜனங்களுக்கு சத்காரியம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கானோ, யமாச்சா பாகுணா அப்படிங்கிறார் ஞானேஸ்வர மகாராஜ். பகவானோட பார்வை மேல படாதரா, யமன் உன்னை பார்த்துட்டு இருக்காருன்னு. அதைத்தான் இவரும் சொல்றார். யமபடர்களுடைய யமதூதர்களுடைய கத்தியால குத்தக்கூடிய அதுக்கு லாயக்காகி பகவானுக்கு முடாம இருந்து விட்டேனே, வீணாக்கி விட்டேனே. யாரா நாமாஸ் 2 போனா ஏற இறங்கா பார்ப்பேன். உங்க சொந்தக்காரர் ஒருத்தரும் எங்க அப்பா அம்மா உஞ்சூர்த்துக்கு போயிருந்தா. அதை பார்த்துட்டு கேட்டார், ஏண்டா 2 பேரும் வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்பா அம்மா தெருவில் பிச்சை எடுக்கிறாரு, வெக்கமா இல்ல? இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ற காரியமா? சொந்த எடுத்துட்டு போய் என்ன பிச்சை எடுக்கிறது? யாரோ பாகவதர் போற நாங்க தினாரி பாடின்னு தரோம். அவ்வளவு கேவலம். பணம் 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 பணமே குறியா இருந்து பையனை பணம் சம்பாதிக்கிறதுக்கே பசங்களை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு லிட்டரலி அவ பிச்சை எடுக்கிறா. என்ன பிரயோஜனம் இல்லையா? நாம சொல்றதுக்கு நாட்கள் வரல, வெக்கமா இருக்க. கண்டதையும் பேசுறதுக்கு நாக்கு வெக்கப்படுறது இல்ல. சொல்ற ಲಜ್ಜೆಯ ಬಿಟ್ಟು ನಾನು ಗಜ್ಜೆಯ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಸಜ್ಜನರೊಂದಿಗೆ ಸರ್ವದಾ ಗುಣಿಯದೆ ಮೋಸ ಹೋದೆ ನಿನ್ನು. கால சலங்கைய கட்டிண்டு சிப்ளா கட்ட ஜால்ராவை கையில வச்சுட்டு பாகவத அவளோட ஹரி ஹரி ஹரின்னு குதிச்சு ஆடி பாடுற பாக்கியம் கிடைக்கலையே, கொண்டை விட்டுட்டேனே, ஜென்மா வீணாக்கிட்டேனே, பரத்தியாருக்காகவே வாழ்ந்து எனக்காக நான் ஒண்ணுமே பண்ணிக்கலையே. ಸುರವರ ತರುವಾಗಿ ಸುಸ್ಥಿರವಾದಂದ ಪುರಂದರ ವಿಠಲನ ಚರಣವ ಬಿಡಿಯದೆ ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲೋ ನಾನು, ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲೋ. பகவானோட சரணத்தை தவறி கூட நான் நினைக்கலையே. அபிராம்பட்டர் சொல்றார், தோத்திரம் செய்து தொழுது நின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் யாரெல்லாம் ஒரு க்ஷணம் கூட உன்னை நினைக்கலையோ, ஒரு மாத்திர நேரம் கூட நினைக்கலையோ, ஸ்தோத்திரம் சொல்லலையோ, அவ நிலைமை என்ன நினைச்சா பயமா இருக்கு அம்மாங்கிறார். அம்மா தாயே பராசக்தியும் கேட்காதவன் என்ன பண்ணுவான்? வீட்டு வாசல்ல போய் அடுத்த ஜென்மம் நின்று அம்மா பிச்சை போடுன்னு கேட்பாங்க. குடில்கள் தோறும் பாத்தியரன் கொண்டு பலிக்கு உயலாக இருப்பார் பாரண்டுமேன்னு சொல்றார் அபிராம்பட்டர். இங்க கூப்பிட்டு இருந்தானே அங்க கூப்பிட வேண்டாமே? நீக்கு இழந்துட்டியே, இப்ப மனுஷ ஜென்மா கடிச்சு இழந்துட்டியே, நான் இழந்துட்டேனே அழுறார், வருத்தப்படுறார். அவர் அழகை பார்த்து இவனுக்கு தாங்கல. இவ போய் சுவாமிகிட்ட அழறா, ரொம்ப அழகாரே, ஒரு தடவை தரிசனம் கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? ஒரு தடவை தரிசனம் கொடுக்கப்படாதா? சத்துன்னு அவளுக்கு மட்டும் அந்த தரிசனம் கொடுத்தார். அதே இந்த பிச்சை எடுக்க வந்தாரு அந்த வேஷத்துல தரிசனம் கொடுத்தார். ஆஹா சுவாமின்னு விழுந்த நமஸ்காரம் பண்ணா. அவர் அன்னபானம் இல்லாமல் இருக்கேங்கிறார், உபவாசம் இருக்கே, ஜலம் குடிக்க மாட்டேன், பிராணம் போகட்டும் ராத்திரியும் பகலுமா அழறார். அவருக்கு தரிசனம் கொடுக்கப்படாதா? நான் பார்த்துன்னு தானே இருக்கேன், நீ சொல்லணுமா? எனக்கு தெரியும். ஆனா நல்ல புத்தி வந்துடுத்து, முழுக்க சர்வசங்க பரித்தியாகம் பண்ணணும், இனிமே துறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கணும். சிவன் சார் சொல்றார், தன்னையும் திறந்தவன் துறவிங்கிற. வீட திறந்தவன், வாசல திறந்தவன், பணத்தை திறந்தவன் அல்ல, தாங்கிற எண்ணம் கூட இல்லாதபடிக்கு முழுக்க பகவான் சரண்டர் ஆனவன் தான் துறவிங்கிறது. இந்த சர்வசங்க பரித்தியாகம் எந்த ஊர்ல சீரும் சிறப்பமா கம்பீரமா நெஞ்ச நிமித்தின்னு நடந்தான் பாரு, அங்க உஞ்சி ஊற்றி எடுக்கணும். பிச்சை எடுக்கிறான் பார் அப்படி சொன்னானே, அது எடுக்கணும். அவன் கொஞ்சம் கூட கர்வம் இருக்க கூடாது. அப்போ ஒரு க்ஷணம் தரிசனம் கொடுப்பேன். நிரந்தர தரிசனம் குரு கிருபை இருந்தால் தான் கிடைக்கும்.
எந்த வியாசராயரை மதிக்கவே இல்லையோ, பார்த்துட்டு ஏளனமா சிரிச்சுண்டு போனானோ அவர் காலில் தான் போய் விடணும். அவர் அனுகிரகம் பண்ணினாதான் நான் தரிசனம் கொடுப்பேன். என்னடி யார்கிட்ட பேசுறேன், நீங்க அழுதாலே சாமி வந்துட்டா, எங்க 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 என்ன பண்றது எனக்கு தெரியறது, எனக்கு தெரியல, மறைஞ்சு போயிட்டாரு. பக்கத்திலேயே வந்து கூட எனக்கு தெரியல. இது மாதிரி சொன்னாருன்னா அது முன்ன இடத்த காட்டு நாங்க விழுந்து பரல்றார், ஓன்னு அழறார். அவ்வளவுதான். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டாரு, தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, சர்வசங்க தியாகம் பண்ணா தரிசனம் தரேன்னுட்டார். இதோ நகநட்டெல்லாம் கட்டினார், அவருடைய பட்டு ஜிப்பாலாம் கட்டினார், சாதாரண பஞ்சலட்சத்தை கட்டினார். வாசலுக்கு வந்தார், ஒரு துளசி தளத்தை எடுத்தார், படியில வச்சார், கிருஷ்ணார் பணம் விட்டார். நான் என்ன எல்லாரையும் வாங்க தானம் பண்ணேன்னு கொடுக்கறது, யாரோட சொல்லிட்டு யாருக்கு யாரு கொடுக்கறது, எல்லாம் எப்ப பகவான் புரிஞ்சு போயிடுதோ, இன்னும் கொடுக்கிறவன் இல்லை வாங்குறவன் இல்லை, கிருஷ்ணார் பணம்னு வச்சுட்டேன். 9 கோடி ரூபாய் சொத்து கண்ணு முன்னாடி அவன் உள்ள போந்து எடுத்துன்னு போறான். லட்சுமியே பண்ண கூரத்தாழ்வார் சரித்திரத்தில் இப்படி சம்பவம் உண்டு. தினம் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுவார். அவர் அந்த கதவு திறந்தே இருக்கும். அத்தனை பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கதவை சாத்துவா, திருப்பி காலங்காத்தால கதவை திறப்பா. அப்படியே தர்மிஷ்டர் இவர். பெருமாள் சொன்னாரா, பெருமாள் தாயார்கிட்ட பேசிட்டு இருக்கிறத, பெரிய தர்மிஷ்டன் அவன், கதவை திறந்து மூடுறான், அத்தனை பேர் சாப்பாடு போடுறான்னு சொன்னது திருக்கட்சி நம்பிகள் நினைக்கிறேன், நினைவில்லை. பக்தர் மூலமா தகவல் வந்தது. இது பெருமையா நினைச்சுக்கல, என்னுடைய பக்தன்னு சொல்லாமல் தர்மிஷ்டன்னு சொல்லிவிட்டாரு. அப்ப நான் பணக்காரங்கிற திமிர் இருக்கிறதால பகவான் அந்த வார்த்தையை சொன்னார். இந்த க்ஷணம் விட்டுட்டேன்னு எல்லாத்தையும் உதறிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரா. இது மாதிரியே கிளம்பி போறத அவர் வெள்ளி டம்ளர்ல பால் குடிப்பார். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பொண்டாட்டி அவருக்காக அந்த டம்ளர் மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு போற வழியில பாதை ஒரு மாதிரியா இருக்கு. திருட்டு பயம் இருக்கும், திருட வந்தா உனக்கு எனக்கு என்ன, ஒண்ணும் இல்லையா கையில, என்ன இல்ல உங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக டம்ளரை தூக்கி எறிஞ்சிட்டார். மகாபிரபு சரித்திரம் இன்னும் பயங்கரம். அவருக்கு வயிறு உபாதை இருந்த போது ஏதோ ஒரு ஊர்ல பிக்ஷை எடுத்துட்டா, கொஞ்சோண்டு கடுக்கா கொடுத்தா. அடுத்த நாளைக்கு ஒரு வேளை தேவைப்பட்டா என்ன பண்றது, கூட இருந்த பக்தர் கொஞ்சோண்டு கடுக்கா கேட்டு வாங்கிட்டார். நீ ஏதோ ஒரு லௌகீக சமாச்சாரம் வச்சுட்டு இருக்க போல் இருக்கேன்னு, உங்களுக்காக கடுக்கா வச்சுக்க, நீ இனிமே என் கூட வராதுன்னு விட்டார். நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது இதெல்லாம். அப்படியே கிருஷ்ணார்பணம்னு வச்சுட்டு வந்துட்டார். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறே, எங்க கதி என்ன நம்ம கேட்கல, இதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன். இப்படி சர்வசங்க வித்தியாகம் பண்ணி பகவான் தரிசனம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கிளம்பணும் தான் நான் வேண்டிட்டு இருந்தேன். அது நடந்து விட்டேன். அச்சோ, 4 பிள்ளை ஒரு பொண்ணு, குழந்தைகள் எதிர்காலம் என்ன நினைக்கவே இல்லை. இது ஏதோ ஒரு எக்ஸாஜரேஷனா தோணலாம், பிரத்யக்ஷமா சொல்றேன். பகவானே கதின்னு இருக்கிறவா வீட்டுல ஒரு குறைச்சல் இருக்காது. அந்த சரண்டர் நமக்கு வராது. ஏதோ ஒரு வந்துடுத்துனா குழந்தைகளை அவர் படிக்க வைப்பாரு, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஏதோ பழைய கதை இன்னி வரல, எட்டர்னல் ட்ரூத், அது சத்தியம். எவ்வளவுக்கு எவ்வளவு சரண்டர் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை செய்யறது நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணபிரேமன் நான் சொல்றார், அவன் கர்த்தான்னு நீ தெரிஞ்சுட்ட அப்படின்னா நீ சாட்சி ஆயிட. எல்லாம் அவன் பண்ணுவான், உன்னை விட பெட்டரா பண்ணுவான். நீ கர்த்தான்னு நினைச்சுனுட்டியா அவன் சாட்சி ஆயிடும். உனக்கு என்ன வேணும் கேட்கிற. ஒரு விஷயத்துக்கும் பகவானை சார்ந்து அவரோட கிருபைய கருணையை நம்பி வாழக்கூடியதான் பக்தாள் வாழ்க்கை. குழந்தை விஷயம் கிளம்பிட்டார். அந்த திறந்து போட்ட கடையை வச்சிருந்தாரு, 8,000 சிப்லாமம், அது இன்னைக்கு தானே பயன்பட போறது. அது எடுத்து மாட்டின்றார். பிக்ஷை எடுக்கிறதுக்காக வெளியில வர. ஆக்சுவலா பாட்டுகள்லாம் அவர் அப்பதான் எழுதுறார். இதெல்லாம் முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கு இந்த அவர் எழுதின பாட்டையே நம்ம சேர்க்கிறோம். குரு கிருபை கிடைச்சு அங்கீதம் கிடைச்ச பிறகு கீர்த்தனை எழுத ஆரம்பிச்சார். ஆனா இந்த சம்பவங்கள்லாம் முன்னாடி நடந்ததுனால அதையும் ரிகலெக்ட் பண்ணி அவர் எழுதியிருக்கார் நிறைய. அதனால அதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்றோம். எல்லார் வீட்லயும் கோதுமை இருக்காது, அரிசி இருக்காது. சில பேர் விட்டு கேப்ப இருக்கும்.
ஆனா ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பா இல்லையா? அதான் கொடுக்கணுமா, நம்ம எல்லாம் கொடுக்கலாமா கொடுக்கப்படாதான்னு குழப்பம் இருக்குமே. அப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட ராகி தான் இருக்கு, நான் கொடுக்கலாமான்னு கேட்டாலாம். அவர் சொன்னாரா, அதனால என்னமா கொடுக்கலாம், கொடுக்கிற பொருள் விஷயம் இல்லை, கொடுக்கிறவாளுடைய யோக்கியதை முக்கியம். ராகி தந்தீர்யா ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯ. ராகிங்கிறத சிலடையா பயன்படுத்துறார். ராகி கேள்விக்கு கொடுக்கலாம். எப்படி? யோக்கியராக ஆகி போக்கியராகி பகவான் கொடுத்ததுல திருப்தியோடு இருந்துண்டு பாக்யவந்தன்னு புரிஞ்சுட்டு பாக்யவந்தராகி நீவும் ராகி தந்தீரிய. அதான் இந்த சத்காரியங்கள் பண்றவாளுடைய குவாலிபிகேஷன் சொல்ற. அன்னதானவ மாடுவராகி, அன்ன சமர்ப்பணம் பண்ண, அப்புறம் என்னைக்கு நிரந்தரமா அன்னம் கொடுக்கிறாப்புல ஏற்பாடு பண்ண, அன்ன சத்ரத நிட்டவராகி. பகவன் நாமத்தோட வாக்குல வேற விஷயம் வரக்கூடாது. அந்நிய வார்த்தைய விட்டவராகி அனுதின பஜனைய மாடுவராகி ராகி தந்தீர்யா ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯ. மாதா பித்ருக்களை சேவிப்பராகி நிச்சயம் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணணும். வயசாட்டு தோக்கணும், பிடிங்கிறிய வாயை மூடு அப்படின்னா பகவான் பார்த்துட்டு இருக்கோம். நீ பண்ற காரியத்துக்கு பலன் இல்லை, உனக்கு இதை விட குரூரமான ட்ரீட்மெண்ட் உன் காலத்துல கிடைக்கும். அப்ப நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பிரத்யக்ஷ தெய்வங்கள்னு அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்கணும். மகாபரிவார சிவன் சாரன் சொல்றா, அம்மா அப்பா தான் முதல் குருங்கிறா நமக்கு. மாதா பித்ருக்களை சேவிப்பராகி, ஒரு நாளும் அம்மா அப்பாவை உட்காந்து வச்சு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் மட்டும் தான் பாடசாலைக்கு போவாரு சேஷாதிரி சுவாமிகள். அந்த ஆசீர்வாத பலன் தான் ஹரித்வாரில இருந்து ஒருத்தர் குருவா வந்து அவருக்கு உபதேசம் பண்ணி பெரிய சித்த புருஷராக ஞானியாகி உலகமே இன்னைக்கு மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு மகாத்மான்னா அம்மா அப்பாவுக்கு பண்ணின சேர. மாதா பித்ருக்களை சேவிப்பராகி பாப காரியவ ಬಿಟ್ಟವರಾಗಿ. நம்ம சுவாமி தபோவனம் தாத்தா சுவாமி சொல்றாரு, தப்பு பண்றத தப்புன்னு தெரியலன்னு சொல்றது பொய்ங்கிறாரு. அது ஒரு உதாரணம் சொல்வார். பூஜைக்கு வச்சிருந்த பாலை பூனை குடிக்கலாம், மனுஷன் குடிக்க கூடாது. 5 அறிவு இருக்கிற பிராணி தெரியலன்னு சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. உனக்கு வந்து விவேக புத்தி கொடுத்துருக்கு, பகுத்தறிவு கொடுத்துருக்க, அதை வச்சு நீ எப்படி எல்லாம் தப்பு பண்ணலாம்னு கிரிமினலா பிளான் பண்ற. அது பண்ணாத, பாபம் பண்ணாத. ಜಾತಿಯಲ್ಲಿ ಮಿಗಿಲಾದವರಾಗಿ ನಿಧಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕ್ಯಾದರಾಗಿ. குலப்பெருமை டம்பம் அதெல்லாம் வேண்டாம், இது இருக்கக்கூடாது. யார் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் நம்ம டிக் பண்ணிட்டு அந்த குலத்துல பிறக்கல, உன்னை பிறக்க வச்சிருக்கான், அதுக்கு நீ உண்மையாயிரு. அத்தனையும் பகவான் வந்தது தானே. இதுல என்ன எது வஸ்தி எது தாழ்த்தி. அப்படி குரு காருண்ய படைத்தவராகி குருவின மர்மவை ತಿಳಿದவராகி. குருநாதனோட மர்மம் யாருக்கு தெரியும்னா, அவர் மனுஷன் மாதிரி இருக்காரு, ஆனா மனுஷன் இல்ல. மனுஷ வடிவத்துல வந்த பகவான் குருவை எவன் தெரிஞ்சுட்டானோ அவன் தான் குருவோட மர்மத்தை தெரிஞ்சின்றவன். நம்மள மாதிரி உடம்பு கை கால் இருக்கு, நம்மளோட அவகுணங்கள் எதுவுமே இங்க இல்லையே. எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட தபசு, என்ன கருணை இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வழிபடுறதுங்கிறது அந்த திருமேனியை இல்லை, அதுக்குள்ள இருக்கிற குணங்களை. அது மாதிரி இருக்கிறவனுக்கு அப்படிப்பட்டவா எனக்கு போடுவோம். பெரிய பாட்டுது, எல்லா விதமான தர்மங்களும் இதுல சொல்லிட்டே போறார். நம்ம இருக்கிற அந்த ஷார்ட் டயத்துல வந்து இத விஸ்தாரமா சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இருக்கிறவா இதுல ராகி போடலாம் அப்படின்னு விற்ற எடுத்துன்னு வந்துட்டு அங்க ஒரு ஓரத்துல இருந்து கல்லெல்லாம் வச்சு அடுப்பு மூட்டி ஒரு பணக்கார வீட்டுக்காரன் வாழலாம். சாதாரணமா
தேசாந்திரிகள்லாம் எப்படி சமைப்பாளோ அந்த மாதிரி சமைச்சுண்டு அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்ல யாராவது இருக்கா அந்த நிலைமையிலையும் அதிதிகளுக்கு போடணுமா. நானே பிச்சை எடுத்துன்னு நான் என்ன உனக்கு கொடுக்குறதுன்னு கேட்கக்கூடாது. போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். சாப்பிட உட்காந்துருக்கார். நான் சாப்பிட மாட்டேன், நான் சர்வசங்க பிரத்தியாகம் பண்ணிட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டேன், அதை சமைச்சு நைவேத்தியமும் பண்ணிட்டேன், அதிதிக்கும் போட்டுட்டேன், எனக்கு நீ தரிசனம் தராம நான் சாப்பிட மாட்டேன். ஒரு க்ஷணம் அந்த விருத்த பிராமணனா தரிசனம் கொடுத்து மறைஞ்சிட்டான். ஹம்பி கஷேத்திரத்துக்கு போய் வியாசராயரை பாருன்ட்டு. அடடா, எத்தனை தரம் பார்த்திருப்பேன், ஒரு நமஸ்காரம் பண்ணலையே. அப்பவே ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தா நான் முன்னாடி தெரிஞ்சிருப்பேன், எனக்கு தெரியலையே. என்னுடைய பழைய கம்பெனி நண்பர் ஒருத்தர் சொன்னார், காஞ்சிபுரத்திலேயே படிச்சுட்டு இருந்தேன், ஒரு தரம் கூட பெரியவான போய் நமஸ்காரம் பண்ணதில்லை, மடத்துக்குள்ள போனதில்லை. தெருவில் கூண்டு வண்டி பிடிச்சு அவர் நடந்து போறத பார்த்திருக்கேன். ஜனங்கள்லாம் பொத்து நமஸ்காரம் பண்ணுவா, என்ன இருக்குன்னு இந்த கழவர் போய் எல்லாரும் இப்படி கும்பிடுறா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு நான் அதிர்ஷ்டாந்த பிரதட்சணம் பண்றேன்னு. தெரியலையே, மகிமை தெரியாம போயிடுறது, ஏமாந்து போயிடுறோமே. நேரம் இங்கேருந்து கிளம்பி ஹம்பி கஷேத்திரத்துக்கு போனார். பகவான் அதுக்குள்ள அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன். பிரகலாதனா இருந்த நீ வியாசராயனா வந்திருக்க, நாரதரா இருந்தவர் சீனிவாச நாயகா இருக்க. போன ஜென்மாவில அவர் குரு, நீ சிஷ்யன். இந்த ஜென்மாவில நீ குரு, ஒரு சிஷ்யன். இதெல்லாம் என்னோட இஷ்டம், என் விளையாட்டு. அதனால அவர் ஏத்துண்டு அவருக்கு தீட்சை கொடுத்து தத்த முத்திரை மாத்ராவில போடுவா இல்லையா, அந்த முத்திரை போட்டு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர் ஏத்துக்க வேண்டியது அப்படின்னுட்ட. பகவானோட ஆக்ஞை, நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஆச்சாரியால் சரித்திரத்தில் இதே மாதிரி வருது. குழந்தை சங்கரன் காலடியிலேருந்து நடந்து நர்மதா தீரத்துக்கு போயிடுது. எங்கேருந்து எவ்வளவு தூரம், 8 வயசு அப்ப ஆச்சாரியாளுக்கு. இப்போ கோவிந்த பகவத்பாதருக்கு வேதவியாசரும் பிரம்மதேவனும் தரிசனம் கொடுக்கிறாராம். சாட்சாத் சிவபெருமானே வந்து இருக்கார் குழந்தை சங்கரராக. நீ சன்னியாசி தீட்சை கொடுக்க வேண்டியது, என்ன சிவபெருமானுக்கு போய் என்ன போய் கொடுக்க சொல்லி என்ன நியாயமாது? ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அதெல்லாம் வேற ஐயா, இது அவரே எடுத்துட்ட ரோல், நடிக்கிறார் அவர். நம்ம கூட சேர்ந்து நடிக்க வேண்டியது, அவ்வளவுதான் விஷயம். அவர் சொல்றது நம்ம கேட்கணும், இது அவரோட சங்கல்பம்னு சொல்ல. ஆச்சாரியால் வரும்போது தர்ம சங்கடத்தோட அவர் சன்னியாசி தீட்சை பண்ணி வச்சுட்டு கிளம்புக்கோ, காசிக்கு போக உங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்கிறாரா. ஏன்னா சேவை பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுறாராம். இவராலும் குரு சேவை பண்ணாம போகமாட்டேன்னு பிடிவாத பிடிக்கிறார். அப்படி ஒரு தகவல் வந்துடுத்து இவர் காத்தில் இருக்கார். இவர் மனைவி குழந்தைகளோட நடந்து போய் மொழியெல்லாம் பாடிண்டே போய் பகவத் தரிசனம் வேணும் வேணும் வேணுங்கிற ஒரு தாபம். ஓ, திருப்பதிக்கு போறோம், பண்டரிபுரம் போறோம், பகவானே உன்னை எப்ப தரிசனம் பண்ணுவேங்கிற தாபத்தோட இருந்து இருந்து சூரியன் இருக்கிற நேரம் செல்போன் நோண்டின்னு இருக்காம, யார்ட்டியா பேசிட்டு இருக்காம, கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி தின்னு இருக்காம, பகவத் தியானத்தோட கீழே இருக்கிட்ட போதே இருந்துட்டு அந்த ஒரு க்ஷணம் தரிசனம் பண்ணும் போது அந்த ஆனந்தம் இருக்க இது சொல்ல முடியாது இல்லையா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவா பாண்டுரங்கன் மேல. பாண்டுரங்க மனமோகன நேத்ரபரூணி பாகின காய பாண்டுரங்கா. கண்ணறையும் உன்னை எப்ப பார்க்க போறேன், இவ்வளவு நாளாச்சுடா உன்னை பார்க்கலையடா. ஹாத்திங்கே உனி வீணாட்டாளே பஜன கருணி சர்வ காளு தேவுனி சமச்சர நிம்பாள முக்காமாள வாகின காய பாண்டுரங்கா. கையில தம்புரா வச்சுண்டு, சிப்ளா கட்டையை வச்சுண்டு, நிர்மலமான மனசோட உன்னுடைய அபங்கங்களை பாடிண்டு கோவிலுக்குள்ள வந்து உன்னோட சரணத்துல என்னோட சிரசை வச்சு நமஸ்காரம் பண்ணி அவ கொடுக்குற கருப்பு போட்டு புக்காவை விட்டுன்னு துளசி மாலையை போட்டுக்கிற பாக்கியம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும். அப்படி அந்த தாபத்தோட தரிசனம் பண்ணினா நல்லா பசியோட இருக்கிறவனுக்கு ஆகாரம் கிடைச்சா அவன் சாப்பிடுறது எப்படி இருக்கும்? ஸ்டமக் டிசார்டர் இருக்கிறவனு தலையெழுத்தியானு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் அப்பிடைட் வேணுமே, பசி திருன்னு ராமலிங்க சுவாமி சொல்ற அந்த பசி வேணுமே.
அப்படி இருந்தா தான் அது ருச்சிக்கும் இல்லையா? இப்ப பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற தாபத்துல மனைவி குழந்தைகளோடு நடந்து ஹம்பிக்கு போற. அங்க வாசராஜர் உட்கார்ந்து இருக்க. ஒரு விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். என்ன ஸ்ரீனிவாச நாயக் எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்டார். பெரியவாக்கு இருப்பேன் அப்படின்னார். மகாபலி சக்கரவர்த்தி சரித்திரமே புனராவர்த்தி ஆயிடுத்து போல் இருக்கு அப்படின்னார். அவற்றை 3 அடி நிலத்தை கேட்டுட்டு மொத்தமா வாங்கிட்டார் இல்லையா? அது மாதிரி ஒரு மூக்குத்தியை வாங்கிட்டு மொத்தமா எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டார் இல்லையா? அப்ப அவர் சொல்றார், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றது? பெரியவாளை இத்தனால நான் லட்சியம் பண்ணாம அலட்சியப்படுத்திட்டேன், கண்ணால பார்த்து கூட நமஸ்காரம் பண்ணாம இருந்துட்டேன். அதெல்லாம் வேண்டாம், பழசெல்லாம் பேச வேண்டாம். பகவான் கிருபை கிடைச்சிட்டு இல்லையோ இப்போ அதை மட்டும் சொன்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலப்பா இருக்கேள். ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, பூஜை ஆகி தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கலாம். அங்க மாத்தவ மட்டங்கள்ல தீர்த்த பிரசாதம்னு சொன்னாலே பிரசாதம் மகா பிரசாதம்னு அர்த்தம். இது குடிச்சுட்டு தான் அது குடிப்பாங்கிறதுனால சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல மாட்டான். தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போங்க, தீர்த்த பிரசாதம் ஆயிடுத்தானே பகவான் பிரசாதம் மகாபிரசாதம் சாப்பிட்டா தீர்த்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது கிடைக்குங்கிறதுனால அதை மட்டும்தான் சொல்லுவான். அது வரையும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார், பூஜையை தரிசனம் பண்ணார், தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டார். இத்தனை நாள அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சேன். இத்தனை நாள நான் அனுபவிக்கலையே. அர்ச்சாவதார மூர்த்தியை பூஜை பண்ற மாதிரி ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. நேர சிவன் சார் உட்காந்துருந்தானே எவ்வளவு நேரம் பார்ப்பேன்? நீங்க எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? தொட முடியுமா? சேவை பண்ண முடியுமா? இத்தனை வாங்கிக்கிறதுக்கு தானே குருநாதர் அப்படி அந்த ரூபத்துல வர்றார். அர்ச்சாவதார ரூபம்ங்கிறது ரொம்ப உஸ்தி, அது ஒன்றும் சாமானியம் இல்லை. பகவத் தரிசனத்துக்கு கொஞ்சமும் குறைச்சலே இல்லை. அர்ச்சாவதார சேவை அவ்வளவு முக்கியம். அதனால்தான் பூர்ண அத்வைதத்தை சொன்ன ஆச்சாரியாலே அவரோட சங்கர மடங்கள்ல சகுன உபாசனை வச்சிருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கணும், அத்வைதம் சித்தாந்தம், பிராக்டிஸ் என்ன துவைத பூஜை, இதுதான் வழி. மொட்டை மாடி ரைட்டு படி இருக்க ஏறிப்போ, மொட்டை மாடி இங்கிருந்து குதிக்க போற நீ படி வேணுமே. சகுனோபாசனை பண்ணி பக்தி பண்ணி பணிவு வந்து அகங்காரம் போய் தேவதா கிருபை கிடைச்சுதான் உனக்கு நிர்குணோபாசனை கிடைக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அது வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்ன நாஸ்திகனா போயிடுவான். அதனால சங்கர பகவத்பாதாலே இதை சொல்லல. மடங்கள்ல பூஜை சகுன பூஜை தான் வச்சிருக்க. எல்லா பண்டிகையும் கொண்டாடுவான் மடத்துல. சாலக்கிராம பூஜை, சந்திரமௌலீஸ்வர பூஜை, ஸ்ரீசக்கர பூஜை, மகாமேரு பூஜை அவ்வளவும் பண்ணுவா. பூஜை பார்த்தா தீர்த்தம் வாங்கிட்டார், நீ பிரசாதம் எடுத்துட்டார். சொல்ல முடியாத ஒரு மனசு நிறைவு ஏற்பட்டது. குரு சன்னிதானத்துக்கு போறதா எல்லாருக்கும் அது அனுபவம். மறுநாள் காத்தால சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொன்னார். அவருக்கு தப்த முத்திரை பண்ணி வச்சார், சங்கு சக்கர முத்திரை பண்ணி வச்சார். பண்ணி வச்சு பகவானோட திருநாமத்தை மந்திரோபதேசமா கொடுத்தார். பகவான் கிருப்பையால நீங்க பாட்டு எழுதுறாப்பல் ஆகும். அதெல்லாம் புரந்தர விட்டலனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ. புரந்தர விட்டலான்னு அங்கீத நாமம் இருக்கட்டும், புரந்தர தாசர்னு உங்களுக்கு பேர் வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ண. கனகதாசரும் அங்க இருக்கார். அப்போ அங்க பாண்டுரங்கதாசர் இருக்கார். சாதுக்கள்லாம் சான்ஸ் கிடைச்சா விடமாட்டான். பெரியவானத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முருகநாயனார்லேருந்து திருஞான சம்பந்தர்லேருந்து அப்பர் சுவாமிகள்லாம் அடியார்கள் ஒருத்தர் பார்க்க நேரும் போது அந்த வாய்ப்பை விடமாட்டான். நீ பெரியவனா நான் பெரியவனா அவன் சாதுவே இல்லை. சாதுக்கள் லட்சணம் என்ன தெரியுமோ, என்னை விட அவர் பெரியவர் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சாது. என் தகுதி என்ன, என் வயசு என்ன, என்னுடைய கீர்த்தி என்ன, நேர்த்தி வந்த பையன் நினைச்சுட்டா போச்சு, தோத்து போயிட்டீங்க. அல்ல ஒருத்தர் அப்படி மரியாதை கொடுத்துண்டு துக்காராம் மகாராஜோட இந்த கேளமாண்டி ஏழால தானே சொல்றார், ஏகா ஏகா லகத்தில பாயி கேளமாண்டி பழவண்டி காயி நாச்சத வைஷ்ணவ பாயி. யாரு நமஸ்காரம் பண்றதுன்னு போட்டி போடுவாங்க.
அப்படி சத்சங்கமாவே இருந்துட்டு இருக்கார். பரமானந்தமா இருக்கு. பகவானோட ஆக்ஞை இருக்கிறதுனால அவர் சொன்னார், நீங்க இப்படி உச்சிவர்த்தி பண்ணிண்டே க்ஷேத்ராடனம் பண்ணணும். பல க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல பக்கத்துல 2-3 க்ஷேத்திரங்கள் போயிட்டு வந்துருங்க, அப்புறமா பண்டரிபுரம் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி, என்ன பஸ்ஸா ட்ரெயினா, எல்லாம் பாதசாரி தான், நடந்து நடந்து நடந்துதான் போனோம். அது ஒரு தனி ஆனந்தம். நிஜமாவே பாத யாத்திரையா ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறது வருது, பகவான் விட்ட வழியில இருந்துட்டு போறது, அது ஒரு தனி ஆனந்தம். இப்படி ஒரு கிளம்பி பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரங்கள்லாம் போகணும்னு நினைச்சுட்டார். அதுக்குள்ள கிருஷ்ணதேவராயருக்கு விஷயம் தெரிஞ்சது. என்ன, இந்த சீனிவாச நாயக்கு கூட்டு திறந்து விட்டு விட்டாரா? என்ன ஆச்சு அந்த ஆளுக்கு? எவ்வளவு பணம் காசு, என்ன செல்வம், என்ன வியாபார தந்திரம். 9 கோடி ரூபாய்க்கு அதிபதி வியாபாரத்துல நொடிச்சு போன மாதிரியோ, இன்சால்வன்சி பெட்டிஷன் கொடுத்தாப்புலயோ தகவலே இல்லையே. எப்படி இந்த ஆளு கிளம்பி போனாரு? மந்திரி அனுப்பிச்சார், இப்ப அவர் கூட்டிடுவா, நான் கூப்பிட்டேன்னு. மந்திரி போனார். முதல்ல குருவை பார்க்கணும். யாசிரியர் உட்காந்து இருக்கார். நமஸ்காரம் பண்ணார். ராஜா ஆக்ஞே, ஸ்ரீனிவாச நாயக் கூட்டு வேணுமா? அவர் ஸ்ரீனிவாச நாயக் இல்லையேப்பா, இப்ப புரந்தரதாசர், நீ அவரையே கேளுட்டார். அப்புறம் அவர்கிட்ட போனார். அவர் ஜம்முன்னு குஞ்சிவர்த்தி பாகவதற்கு உண்டான லட்சணத்தோட இருக்க. உங்களை கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டார். என்ன விஷயமா? ராஜா கூப்பிட்டா போய் இப்படி கேட்பாள். பல்லவ மன்னன் கூப்பிட்டான்னு அப்பர் சுவாமியோட தான் சொன்னாரு. எனக்கு ராஜா நடராஜான்னு விட்டார், இந்த ராஜா இல்லைன்னு விட்டார். இவர் போய் என்ன, எனக்கு ஒன்றும் அவர்கிட்ட வேலை இல்லையே, எனக்கு அங்க ராஜாட்ட வேலை இல்லை, வியாபாரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களை பார்க்கணும்னா உச்சிவர்த்திக்கு வரும்போது பார்க்கட்டும், இல்லை அவர் இங்க மடத்துல வந்து பார்க்கட்டும். குருநாதர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ராஜாட்ட போய் சொன்ன உடனே, இவ்வளவு திமிருன்னு ராஜா நினைக்கல. இல்ல இல்ல, இது ஏதோ விஷயம் இருக்கு, நானே வரேன். அவர் வரும்போது இவ அப்படியே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கா. அத்தனை பேரும் பாடிட்டு, வியாசராயர் கண்ணை மூடிட்டு இருக்கார், புரந்தரதாசர் பாடார் எல்லாம். ராஜா பார்த்துட்டு இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணப்படாதேன்னு தேமேன்னு உட்காந்துட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அப்புறம் வியாசராயர் கண்ணை திறந்தார். வாங்கோ அப்படின்னு ராஜா பார்த்து சொன்னார். இல்ல, இப்போ அவரு சீனிவாச நாயக்கன்னு சொல்றதா புரந்தரதாசன் சொல்றதா சங்கடம் இல்லையா? அந்த பேர் பழக்கமால, அந்த பழைய பேர் சொல்லப்படாது இப்போ. அதனால புதுசா வந்திருக்காரு அவரு சிஷ்யர், அவர் பார்க்கணும். ஓ, புரந்தரதாசரா? போய் பார்க்கலாம். அப்புறம் அவர் தனியா பேசணும்னு ஜாட காட்டினார். அவர் வந்தார். என்ன ஆச்சு? ஒய் என்ன ஆச்சு? 9 கோடி ரூபாய் உதவிட்டு வந்திருக்கிற, என்ன ஆச்சுன்னா, நான் வியாபாரி, உங்களுக்கு தெரியும், வியாபாரி லாபம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். அதை விட பெரிய லாபம் அடிச்சு கொடுத்தியா? துகாராம் வாரா சொல்றாரு, ஐசா லாப பாந்தா காட்டி, ஐசா லாப பாந்தா காட்டி, விட்டல பாய் படே மிட்டி, நமகேதா உடா உடி ஹோய சம்சாராச்சி துடி, நமகேதா உடா உடி. பெரிய லாபம் சம்பாதிச்சுட்டேன். 9 கோடி ரூபாய் ஒரு விஷயமே இல்லை. ஒரு மாதிரியா பேசுறாரு, பேச்சு ஒரு மாதிரியா இருக்க. ஜரிகை வேஷ்டி போட்டு பட்டு ஜிப்பாவோட ஒரு ஆளு சாதாரண ஒரு நூல் வேஷ்டியை கட்டி துளசி மாலையை போட்டு இருக்காரு. இல்ல இல்ல, ஏதாவது பிரச்சனைனா நான் ஸ்நேகித மாதிரி உங்கள்கிட்ட பழகுவேன் இல்லையா, என்கிட்ட சொல்லலாமே. எனக்கு என்ன குறைச்சல்? என்னை பார்த்தா தெரியலையா? நீ வேட்டிய பாக்குறீங்க, கழுத்தை பாக்குறீயா, மூஞ்சிய பாரியா, முகத்தை பார்த்தா நீ ஆனந்தமா இருக்கு. அதானே வேணும். பிரமாதமா அலங்காரம் பண்ணிட்டு கவரையோட உட்காந்து இருக்கிற ஆளை விட நான் சௌக்கியமா இருக்கேன். ஐயா, உனக்கு என்ன கிடைச்சதுன்னாரு. இனிமே கிடைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வர குரு உபதேச ನೆರವಾಗಿ ತೂಯನಗೆ ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು.
குரு உபதேசம் கிடைச்சிருத்துவார். அப்புறம் என்ன, எப்ப பார்த்தாலும் சாதுக்களோட பஜனை பண்ணிட்டு இருக்கேன். ஹரிதாசர சங்க ನನಗೆ ದೊರಕಿತು ಇನ್ನೇನು ಇನ್ನು ಏನು. ரொம்ப துர்லபம் பாகவதாலோட பழகிறது கிடைச்சிருத்து. ಹಲವು ದೈವಗಳೆಂಬೋ ಹಂಬಲ ಬಿಡಿಸಿತು ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. கோவில் கோயிலா போய் நிறைய சாமி கும்பிட்டு இருந்தேன். சாமி எல்லாம் கோயிலே இருக்கும். நான் அகங்காரம் மமகாரத்தோட பத்திரமா ஆத்துக்கு திரும்பி வந்துடுவேன். இத்தனை நாளா அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த பார்த்த ஒரு கோவில்ல அந்த சாமி வந்து நாம ரூபமா என் நாக்கில் உட்காந்துருக்கு. ஜல ஜனாபன நாம ದೊರಗಿತು ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. ಮಾಯದ ಸಂಸಾರ ಮಮಕಾರ ಹಿಂಜಿತು ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. என்னது என்னது என்னதுன்னு அகங்காரம் மமகாரம். சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், நான் என்கிற அகப்பற்று எனது என்கிற புறப்பற்று. சரீரத்து மேல அபிமானம், அப்புறம் நம்ம பொசஷன்ஸ் மேல அபிமானம். இதுவே நிக்க போறது இல்ல, அது எனக்கு எவன் எடுத்துன்னு போறானோ அசடு இல்லையா. இந்த சரீரத்துக்குள்ள எந்த சைத்தன்யம் இருக்கோ அதை என்ன அடையணும் ஜென்மம் முடியறதுக்குள்ள. தோயதாட்சண தியான ನನಗೆ ದೊರಕಿತು ಇನ್ನೇನು ಇನ್ನು ಏನು. எல்லாம் சரி, குழந்தைகளுக்கு பணம் சேர்த்து வைக்க வேண்டாமா? உமக்கு 30 வயசுலேயே ஞானம் வந்துடுத்துங்கிறீர். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதை பத்தி. நான் நிறைய சாதுக்களுக்கு சேவை பண்ணது தவிர இன்னும் எனக்கு அந்த ஞானம் வரல. வந்தா ராஜ்யபாரம் பண்ண மாட்டேன். குழந்தைகளை யோசிச்சு பாரியா, சின்ன சின்னதா 4 பசங்க ஒரு பொண்ணு இருக்கு, பசங்களுக்கு பணம் வேண்டாமான்னார். நீர் என்னோட அடுத்த ஜெனரேஷனை பத்தி கவலைப்படுறீர். நான் வம்சாவளிக்கு சொத்து சேர்த்துட்டேன். என்ன ವಂಶ ಕಳ್ಳು ಪಾವನವಾಯಿತು ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. ಚಿಮ್ಮಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಸಲಹಿತೆ ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. எங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தா காலகதி ஆயிட்டான்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இறக்கவே இறக்காத அம்மா அப்பா தான் என்னோட அம்மா அப்பான்னு தெரிஞ்சுட்டேன். ತಂದೆ ತಾಯಿ ಮುಚುಕುಂದ ವರದನಾದ ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. ಸಂದೇಹವಿಲ್ಲ ಗೋವಿಂದ ದಯ ಮಾಡಿದೆ. அவ இவ்வளவு கருணை பண்றதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையா. என் பொண்டாட்டியா போயிட்டா இல்லைன்னு அவர் நமஸ்காரம் பண்ணுவாங்களே, அவதான் எனக்கு பக்தி வரணும்னு வேண்டிண்டா. பகவான் வந்து என்கிட்ட கையேந்தினாங்க. எனக்கு யாருன்னு தெரியாம போயிடுது. பின்னாடி இவருடைய சிஷ்யரான விஜயதாசர், இவரோட பிள்ளை மத்தியபதியோட மறுச்சொன்னால விஜயதாசரா பிறந்தார். இவர் எப்படி நாமதேவர் எழுதின அபங்கத்தோட பாக்கிய துக்காராம் மகாராஜ் எழுதினாரோ, இவர் 5 லட்சம் கீர்த்தனம் எழுதணும்னு நினைச்சார். அதுக்கு தேவர் நாமான்னு பேர். புரந்தரதாசர் 4,75,000 எழுதிவிட்டார். பாக்கி இவர் பூர்த்தி பண்ணார் விஜயதாசர். விஜயதாசர் அவரோட காலத்தை புரந்தரதாசரை பார்த்ததில்லை. அவர் பிள்ளையோட மறுஜன்மா தானே. ஆனா புரந்தரதாசர் அவருக்கு நீலபா மகாராஜுக்கு துக்காராம் மகாராஜ் தரிசனம் கொடுத்தவர். தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணார். அதுல அவர் சொல்றார், ಪುರಂದರಾಲಯ ಗಟ್ಟದೊಳು ನಿರುತದನವಾ ಕೊಳಿಸಲು ಆ ಪರಮ ಪುರುಷ ವಿಪ್ರತಿಂದಲಿ ಕರವ ನೀಟಿಯಾಚಿಸೆ. நீர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றா. நாம தனத்தோட தான் வந்தேள் வெளியில. அந்த நாம தனத்தை வாங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு விட்டல் கையாந்து நிற்கிறாங்க விஜயதாஸ். அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து கேட்டான். நிரந்தரமா அந்த நாமாவை கேட்கறதுக்கு நாம பிட்சைக்கு பாண்டவன் வந்து நிற்கிறான். ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். சரியாதான் சொல்றீரா? பக்ஷண நேரத்துல ஏதாவது சில பேர் பேசுவா. எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே நடந்த சம்பவம். ஒரு வேதாந்த உபன்யாசங்கள்லாம் கொஞ்ச நாளை கேட்டு விட்டு ஒரு யங்ஸ்டர் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன்னு அப்படியே ஒரே ஆவேசமா இருந்தான்.
எல்லாரும் சமாதானப்படுத்தி அப்படிலாம் உபன்யாசம் கட்டுவிட்டு அப்படிலாம் சன்னியாசம் வாங்கிக்கூடாது, இதெல்லாம் விவேக வைராக்கியம் வேணும். நம்ம தாத்தா சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நடுவில் அதை சொல்றேன், சாமி சன்னியாசம் வாங்கிக்கணும்னாராம். விவேக வைராக்கியம் இல்லாமல் காஷாய தண்ட கமண்டலத்தால பலன் இல்லைன்னாராம். வைராக்கியம் வந்தா கொடுப்பேன், வைராக்கியம் வந்தா தேவையில்லைன்னாராம். பக்குவம் வந்தா குரு தானே கொடுப்பார், வஸ்திரத்துல விஷயம் இல்லைன்னாராம். இந்த பையன் ஒத்த காலம் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தின அவனை சமாதானம் ஆயிட்டான். இப்ப சன்னியாசம் வாங்கிக்கல இன்னும். அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்திருக்கு. சித்தமால வரக்கூடாது. விவேக வைராக்கியம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், விளையாட்டு இல்ல. இந்த வஸ்திரத்துக்கு நம்ம கெட்ட பேர் உண்டாக்க கூடாது. ஒண்ணும் நம்மளை எதையும் திறக்க சொல்லவே இல்லை. நீ இருக்கிறபடியே இரு, மனசை பகவான் வச்சுடு. குடும்பத்துக்கு உழைக்கிற இல்லையா, உழ. பகவானுக்காக பண்ற சேவைங்கிறது உனக்கு நீ உழைச்சுக்கிற. நீ சொல்ற நாமாவனால அவருக்கு என்ன லாபம்? நீ அவருக்கு சேவை பண்றதுனால அவருக்கு என்ன லாபம்? நீ சேவை பண்ணாட்டு அவருக்கு என்ன நஷ்டம்? உனக்கு தானே நல்லது. அதனால உனக்கு நிஜமாவே நல்லது பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நீ பண்ணி உழைச்சுக்கோ. குடும்பத்துக்கு உழைக்க வேண்டியது சரீரத்துக்கான கடன், அதை நீ பண்ணு. மனசு பூரா பகவான் வச்சுடுன்னு தான் சொல்ற. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகான உதாரணம் சொல்லுவார். கிராமத்துல வீடு வச்சிருக்கிற பத்தி நகரத்துல ஒருத்தன் வீட்டுல வேலை செய்ய வந்தா அந்த வீட்டுல எவ்வளவு வேலையும் செய்வா, எல்லாத்துக்கும் பொறுப்புங்கிற அளவுக்கு அவ்வளவு ரொம்ப லாயல் சர்வெண்டா போயிட்டா. யாராவது அவாது துணிமணி பக்கத்தாத்துல எடுத்து வச்சிருந்தானே எந்த வீட்டுலையும் எப்படி எடுத்து சண்டைக்கு போயிடுவா. அவாது குழந்தைன்னு அவா பெத்த குழந்தைன்னா கூட என் குழந்தை என் ஹரி அப்படின்னு கொஞ்சுவா. நிஜமாவே தன் வீட்டுக்கு எப்படி உழைப்பாடோ அதை விட அதிகமா உழைப்பா. ஆனா அவன் மனசு பூரா என்னுடைய வீடு அங்க இருக்கு, என் குழந்தைகள் அங்க இருக்கா, அவளுக்கா அங்க நான் உழைக்கிறேன்னு நினைப்பா இல்லையா? அது மாதிரி உலகத்துல குடும்பத்தோட இரு, எல்லா வேலையும் செய். உன்னுடைய நிரந்தர தாமம் வேற, நீ இருக்க வேண்டிய இடம் வேற. இது உன்னுடைய டெம்பரரியா வந்த இடத்த நிஜமா நினைச்சு ஏமாந்து விடாதே. விஜயதாசர்தே இன்னொரு பாட்டு, நீ எங்க இருந்த தெரியுமா? பகவானோட இருந்தடா, அசடு கீழே இறங்கி வந்துட்டு உனக்கு தெரியலையே, சௌக்கியமா இருக்குன்னு நினைக்கிறியே. யாக்கே பந்தியோ ஜீவா யாக்கே பந்தி லோகத்தை அனுபவ ಬೇಕಾಗಿದ ನಿನಗೆ ಯಾಕೆ பந்தி. இந்த அனுபவம் தேவையாடா உனக்கு? எதுக்கு வந்த? மேரு பர்வತದಲ್ಲಿ ವಾರಣ ವಂದ್ಯನಾದ ಮಾರಮಣನ ಪಾದ ಆರಾಧನೆಯ ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ಬಂದಿಯೋ. பகவான் பக்கத்துல இருந்து சேவை பண்ற இடத்துல இருந்து ஏதோ தப்பு பண்ணி கீழே வந்துட்ட. தப்பு பண்ணி இன்னும் மேல மேல இங்கேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத, மேல போறதுக்கு பாரு. உண்ணு 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 மத்தே உண்ணு. காத்தால டிஃபன், மத்தியானம் ஸ்கொயர் மீல்ஸ், நைட்டு ஒரு டிஃபன், இடையில ஸ்நாக்ஸ், நடுநூறுல ஹெல்த் ட்ரிங்க்ஸ். என்ன ஆறுது கதி? உண்ணு 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 மத்தே உண்ணு ಹೆಣ್ಣು ಹೊನ್ನು ಮಣ್ಣು ತನ್ನದೆಂದು ನಂಬಿ. ஏகப்பட்ட நகப்படம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு இருக்குன்னு கணக்கே தெரியாது. தப்பி தவறி ஒரு தர்ம காரியத்தை கொடுக்க மாட்டான். பொக்குன்னு போய் சொன்னா கர்மா பண்றதுக்கு ஆள் இல்லை. இதான் நிதர்சனம். என்னத்தை எடுத்துன்னு போறேன்? இருக்கும்போதே உங்களோட இருக்கிற தனத்தை நல்ல காரியத்துக்கு கொடுத்து அதை நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பாக்கியம் இல்லையே. என்னது என்னது என்னது? ಹೆಣ್ಣು ಹೊಣ್ಣು மண்ணு தன்னதென்று நம்பி அப்படி நல்லா கோச்சு விட்டாரு. அப்புறம் அவருக்கே பாவமா ஆயிடுச்சு. ரொம்ப திட்டுட்டான். பாவம் என்ன பண்ணுவான் பாவம். ஓட்ட மாதுகையாக. சரி, நடந்துட்டு போனதை பத்தி பேச வேணாம், ஒரு வழி சொல்லிக்கிறேன். ஸ்ரீதர விஜய விட்டலன ஸ்மரிசிதிரு யாக்கே பந்தியோ. இனிமே சொச்ச காலத்தே பகவான் நினைச்சுக்கோப்பா, கஷ்டமே இல்லையா. மனசால பகவான் என்ன மனசுக்குள்ள நாமா சொல்லு. உள்ளுக்குள்ள ஆனந்தம் ததுங்கினா வாய் வழியா தானே வந்துடும். சொல்லு, சாதுக்களோடு இரு, இந்த பாக்கியத்தை இழக்காத. ராஜா பார்த்து சொன்னார் புரந்தரதாசர், நம்ம பாக்கிய தொட்டதோ நிம்ம பாக்கிய தொட்டதோன்னார்.
வேணா நம்ம 2 பேரும் சொத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? உம்மோட அத்தம் சொத்தையும் கொடும், நான் தானம் பண்ணி விடுறேன், என்னோட சொத்து நான் தரேன். அதோட வேல்யூ தெரிஞ்சுக்க முடியுமா உங்களால? சொல்ற, நீ நகரத்தெல்லாம் போட்டுட்டு 10 செக்யூரிட்டி வச்சுன்னு பயந்துட்டு போவேன். நான் துளசி மாலையை பட்டு கம்பீரமா போவேன். ஒரு திருடன் கிட்ட வரமாட்டான். கிட்ட வந்தா ஒரு மாலையை கட்டி கொடுத்துட்டாரு ராமராமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீ வரவு செலவு கணக்கு பார்க்கணும், குடும்பம் நடத்தணும். எனக்கு உஞ்சி அக்ஷய பாத்திரம் வச்சு நான் குடும்பம் நடத்திக்குவேன். கோபாலகிருஷ்ணபாதி சுவாமி அக்ஷய பாத்திரத்தை வச்சு நரசிம்ம ஜெயந்தி நடத்தி காட்டினார். அக்ஷயம்தான் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடும். அது சத்தியம். யாரா சுவாமி அக்ஷய பாத்திரம் தான் எத்தனை பேரை காப்பாத்தி இருக்குது. அப்படி நான் போவேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. பகவான் காப்பாத்தலன்னு பரிபூர்ண சரணாகதி. பாகவத தர்மம் என்னன்னு உனக்கு தெரியாதியா? மத்வ சம்பிரதாயத்துல வியாச கூட்டம் தாச கூட்டம்னு 2 குரூப். வியாச கூட்டம்ங்கிறதா யாரு? சன்னியாசிகள். தாச கூட்டங்கிறதா யாரு? கிரகஸ்த தர்மத்தையும் வைராக்கியத்தோடு இருக்கிற பாகவதா. 2த்தையும் சமமா பாவிப்பா. கோபாலகிருஷ்ணபாதி சுவாமிகிட்ட மகாபிரிவா சொன்னாராம், வஸ்திரம் தான் வேற, நமக்குள்ள நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொன்னார்னு கேள்விப்பட்டேன். அனவரதமும் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறவா கிரகஸ்த தர்மத்துல இருந்தானே, சன்னியாசியா இருந்தானே. எப்ப பார்த்தாலும் மடத்தோட ப்ராப்பர்ட்டியை பத்தியோ கவலைப்பட்டு இருக்கிறவா சன்னியாசியா இருந்தானே, கிரகஸ்தாளா இருந்தானே. ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் வெளில வந்தார். வியாசராஜர் பார்த்து பேசியாச்சா? பேசியாச்சு. என்ன சொன்னார்? நிறைய சொன்னார். நான் விவரமா என்னத்தை சொல்றது? பெண்மணி நீங்க சொல்லியிருக்கலாம், யாத்திரைக்கு போறேங்கிறார். பிசினஸ் விட்டுட்டீரான்னு கேட்ட, புது கடை ஆரம்பிச்சிருக்கேங்கிறார். ವ್ಯಾಪಾರ ನಮಗಾಯಿತು ಶ್ರೀಪತಿ ಪಾದಾರವಿಂದ ಸೇವಗಳೆಂಬುದು ವ್ಯಾಪಾರ ನಮಗಾಯಿತು. பிசினஸ் இது நஷ்டமே இல்லவே இல்லை. எப்பவும் சௌக்கியமா இருக்கும். அப்படியே பிசினஸ் பகவானோட சேவைங்கிற புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதுல நான் கோட் எல்லாம் வியாபாரம் பண்றேன், பெல்ட் வியாபாரம் பண்றேன், பேனா மசிக்கூடு வெள்ளை பேப்பர் எல்லாம் பண்றேன். ஹரிச்சரண விம்போங்கி குரு சரண முண்டாசு. முண்டாஸ் கேப்லாம் என்ன? ஹரிச்சரணம்ங்கிறது அங்கி, நம்மளை ரட்சிக்கிறது காப்பாத்துறது. குரு சரணம்ங்கிறது தலப்பா, முண்டாசு கேப், ஹெல்மெட். குருநாதரோட சரணம் இங்க இருந்ததுன்னா நம்மளை காப்பாத்தான். ಹರಿದಾಸರದಯ ವಿಂಬೋವಲ್ಲಿ ಪರಮ ಪಾಪಿಗಲಿ ಬಾಬಾ ಸುವನ ಮೆಟ್ಟಿ ದುರಾತ್ಮನ ಉದರದಲ್ಲಿ ನಡಿವಂತ ವ್ಯಾಪಾರ எனகாயிತು. காலணிகள் வியாபாரம் பண்றேன். அது பாபத்தை மெதிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய காலணியாக்கும். மனசு சுத்தமான மனசு, அது மாதிரி ஒயிட் பேப்பர், பிளிய காகித ஹிருதய மசிக்கூடு, பேனா எழுதுறது. கலபந்தான பாயி, இந்த வாய்தான மசிக்கூடு. பேனா நாக்கு. நாளிகே இந்தது லேಖನಿಕೆ ಶ್ರೀಲೋಲನ ದಿವ್ಯ ನಾಮ ಜಾಲವೆಲ್ಲ ಲೆಕ್ಕವ ಬರಿಸಿ ಗೋಪಾಲಕ್ಕೆ ಅರ್ಪಿಸುವಂತ ವ್ಯಾಪಾರ. கணக்கு எழுதி கொடுக்கணும். பகவானுக்கு என்ன தெரியுமா? அவனுடைய திருநாமத்தை நாக்குங்கிற பேனாவனால வாய்ங்கிற மசிக்கூடல முக்கி முக்கி வெள்ள மனசுல நாமா எழுதி பகவானுக்கு கொடுக்க. கடமை சம்பளக்கில்லாங்கிற எதையும் எதிர்பார்த்து பண்ற வியாபாரம் இல்ல. ஒருத்தருக்கும் பக்தி வந்துடுத்துனா எங்களுக்கு லாபம். நாங்க வேற எதையும் எதிர்பார்க்கல. அந்த காலத்துல எல்லாம் ராஜாவை பார்த்து அவளை பார்த்து எப்போ அவங்களை பார்க்கலாம், நமஸ்காரம் அப்படி இருக்க அச்சுட்டு வழியணும். இன்னைக்கு எவன்ட்டையும் கவலை இல்லை. கண்டவரனு தண்டவனு மாடி மண்டே ஜடனாகி பாடு. எவனுக்கும் சலாம் போட வேணாயா, பகவானுக்கு மட்டும். ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಕಂಡು ವೀಳ್ಯವ ಕೊಟ್ಟು ತನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿಟ್ಟ ವ್ಯಾಪಾರ எனகாயிತು. அவரோட வைராக்கியத்தை பற்றி ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணதேவராயர் கிளம்பினார்.
குருநாதர்கிட்ட சொன்னார், எங்கேயோ யாத்திரை போறேங்கிறார், நடந்துதான் போவார் போல இருக்கு, வைராக்கியத்தை பத்தி ஒன்றும் சொல்ல முடியல. அவத்த மாமியாவது அவருக்கு புத்தி சொல்லுவான்னு பார்த்தா மாமி அவருக்கு முன்னாடி ஜாலரா கட்ட எடுத்து கிளம்புறா, ஒன்றும் சொல்ல முடியல. குழந்தைகளை பார்த்தா பாவமா இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய உதவி வேணும்னா குழந்தைகளெல்லாம் வளர்த்து அவளுக்கு என்ன வேணுமோ நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு பக்கம் அவர் என்னுடைய நண்பர், இன்னொரு பக்கம் என் குருநாதரோட சிஷ்யர், குருபாயி. அதனால் விட்டு கொடுக்க முடியாது. அவர் அவரா இருக்கார், நான் நானா இருக்கேன். நான் என்ன பண்றது? வியாசராய சிரிச்சின்றார். சார்களை சொல்லும் போது சொல்ற திருமூலர் சரித்திரத்தில் இந்த வார்த்தை வருது. பாபியிலிருந்து பாமரனாகி படிப்படியா நிலைகளை கடந்து தெய்வ சாதுங்கிற நிலை வர்றதுக்கு எத்தனையோ பிறவிகள் ஆகும். ஆனா பகவானால நேரடியா அனுப்பப்பட்டவா தெய்வ சாதுவாகவே வராங்கிற டைரக்ட் டெபுடேஷன் அங்கே இருந்து வருது இல்லையா. அப்ப சாதாரண ஜென்மாக்கள் எடுத்து வரமாட்டான். டைரக்டா திருமூலர் ஞானியாவே வந்தார். புரந்தரதாசர் டைரக்டா அப்படியே மகாபக்தராக வர. முன்னாடி இருக்க அந்த ஷார்ட் ஃபேஸ் ஆஃப் த லைஃப்ங்கிறது நமக்கு ஒரு பாடத்துக்காக. இப்போ சுகபிரம்மோட சரித்திரம் எடுத்துட்டா பிறந்த போதே ஞானியா பிறந்தார், கை எடுத்து கும்பிடலாம். அவ அப்பா அவர் பின்னாடியே புத்திரா புத்திரான்னு கூப்பிட்டுட்டே போனார். அத்தனை ஜட சாவர ஜங்கமங்கள்லாம் பதில் சொல்றது. புத்திரேதி தன்மைய தரவோபினியதுன்னு வருது பாகவதத்துல. சர்வபூத ஹிருதயம் மணிமான தோஸ்மே, அத்தனை ஜீவன்களும் சொல்லிட்டு என்ன என்ன என்னன்னு கேக்குறது. ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற தேவதா ஸ்திரீகள்லாம் அவரை பார்த்து கை கூப்புறார். அவ இருக்கா நிக்கிறான்னு தெரியும், அவர் பாட்டுக்கு போறார். பின்னாடி வேதவியாசர் வர, அச்சுச்சோ தாத்தா வர்றாருன்னு எல்லாம் கிடுக்கிட்டு போய் ஜலத்தை பூந்துக்கிறா, வஸ்திரம் உடுத்திக்கிறா. பிள்ளைய தேடின்னு போன ஒரு நிமிஷம் நின்னார். இது என்ன கொடுமைன்னு கேட்டார். அவர் வயசான கிழமை, நான் வரேன், என்னை பார்த்து நீங்க எல்லாம் லஜ்ஜப்படுறேன். என் பிள்ளை போறானே ஒரு இளைஞன், அவதூத்தனா போறான், உங்களுக்கு அவனை பார்த்து லஜ்ஜ வரலையே. நல்ல கேள்வி இது, இந்த கேள்வி உங்க பிள்ளை கேட்கலன்னா அவருக்கு நாங்க இருக்கிறதே தெரியல. அதனால அவரை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, எங்களையே நாங்க பாத்துக்கிறாப்புல இருந்தது, எங்கள்கிட்ட எங்களுக்கு எப்படி வெக்கம் வரும்னா. இப்ப இது ஆச்சரியமான சரித்திரம். ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது இருக்கோ? இல்ல, நம்மளால முடியாது. பியாண்ட் அவர் ரெல்ம். இப்போ சாதாரணமா இருந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகி ஞானி ஆர்வா சரித்திரம் படிக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம கதை மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்மளும் ஒரு எம்பிடலாம் நமக்கு தோன்றது இல்லையா. அதுக்காகவே பகவான் இவாளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வைக்கிறார். அவளும் சாமானியப்பட்டவா இல்ல, பகவானுடைய திவ்ய லோகத்திலிருந்து வரா நமக்கு ஒரு டிராமாவை காட்டுறதுக்காக. அங்க இருந்து கிளம்பி குழந்தைகளை அழைச்சிட்டு நாசிக் கஷேத்திரத்துக்கு வந்தார். குழந்தைகளும் கொஞ்சம் இதெல்லாம் பழக்கணும். கஷேத்திரத்துக்குலாம் போனதில்லை, அழிச்சுன்னு போனதில்லை. குழந்தைகளுக்கு கால் வலிக்கிறது இருந்துருவா. சாப்பாட்டை பத்தி கவலையே இல்லை. அக்ஷயபாத்திரம் இருக்கேன், கவனிச்சு எடுத்தா யாராவது அக்ஷத்தை போட போற, சமைச்சு என்ன இருக்கோ பகவானுக்கு எழுதி மட்டும் குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட வேண்டியது. நாசிக் கஷேத்திரத்துக்கு வந்துட்டா. அப்போ தீபாவளி சமயம். குழந்தைகளுக்கு வசதியான வீட்டில் இருந்தோங்கிறது தெரியும், ஆனா வசதியை அனுபவிச்சதே இல்லை. வீடு பிரமாதமான வீடு. அப்பா எதுவும் கூப்பிட்டு வாங்கி இங்கே தந்தி அம்மா விட்டு அம்மா பட்சணம் பண்றதுதான் மனுஷ சமயம் இவர் தான் நடந்து கொடுப்பார். என்ன திடீர்னு வெள்ளம் இன்னைக்கு இல்ல, குழந்தைகள் பாயசம் கட்டால சும்மா தூத்தத்தை குடிக்க சொல்லு, பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி வீட்டுல பிள்ளையா போறதானே ஏழையா போறதானே ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால அதுங்களுக்கு ஒன்றும் பெரும்பாலும் ஒன்றும் தெரியாது. ஆனா தீபாவளி பண்டிகைன்னு எப்படியாவது அம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒரு பாயசமாவது பண்ணி ஏதாவது ஒரு பட்சணமாவது பணத்தை வீணடிக்காதேன்னு பாருங்க. தீபாவளி எல்லா குழந்தைகளும் புதுசு கொடுத்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சாதாரண வேட்டியாவது புதுசா கட்டுவா வீட்டுல.
ஓஹோன்னு பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். கெஞ்சி கூத்தாடி சாதிச்சிருவா சிம்பிளாவது. அதுவும் இல்லை, சாதாரண வஸ்திரம், புது வஸ்திரம் இல்லை. பார்க்குற குழந்தைகள் எல்லாம் அதை பட்சணம் தின்னு இருக்கு. நம்ம நாட்டில் பட்சணம் பண்றதுக்கு வழி இல்லை, நம்ம வீடே இல்லாமல் வந்திருக்கோம். பாயசம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அந்த காலத்தில் அந்த வான வேடிக்கை தான் உண்டு, அதெல்லாம் பண்றது குழந்தைகள்லாம். இப்போ நிறைய விதவிதமான வெடிகள்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. அம்மாட்ட போய் நம்பிட்டு விடுங்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு எங்க போவா? அதனால சமாதானப்படுத்தினே இருக்கா. குழந்தைகள் ஒரு ஸ்டேஜில் அழ ஆரம்பிச்சுடுச்சோம். என்னதுன்னு கேட்டார். ஒண்ணும் இல்ல, பாயசம் கேட்கிறா, பட்சணம் கேட்கிறா, புது வஸ்திரம் கேட்கிறா. அவளுக்கு புரியாது இல்லையா உங்க நிலைமை, சொல்லி சமாதானப்படுத்தின்னு இருக்கேன். பாயசம் தானடா வேணும், வா. பார்த்தா என்னது இவர் எங்க போனார் பாயசத்துக்கு? ஓகே, நான் சொன்னது அப்படியே திருப்பி சொன்ன உனக்கு திதிக்கின்றார் நாக்கு. இப்படி பார்க்கறது ராமநாம பாயசக்கே கிருஷ்ண நாம சக்கரே விட்டல நாம துப்பவ பெரசி பாயி சப்பரி சிவோ. ராமநாமங்கிறது பாயசமா, கிருஷ்ணநாமங்கிறது சக்கரையா, விட்டல நாமங்கிறது நெய்யா. அப்படி கலந்து பாயசம் பண்ணா என்ன இருக்கா? திரிக்கிறதா இல்லப்பா. சொல்லு சொல்லு, திரிக்கும் திரி. ஒன்னு முடிஞ்சு பாத்துக்கிறது பாவம் எங்க போகும். அவர் அப்படியே பாவத்துக்கு போயிட்டார். ಒಮ್ಮನ ಗೋಧಿಯದೆಂದು ವೈರಾಗ್ಯವ ಕಣ್ಣಿಲಿ ಬೀಸಿ ಸುಮ್ಮನೋ ಕನಕವನ್ನು ಸಣ್ಣ ಸಾವಿಗೆ ಉಳಿಸಿರು. ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣ ನಾಮ ಸಕ್ಕರೆ ವಿಠಲ ನಾಮ ತುಪ್ಪರ ಬೆರೆಸಿ ಬಾಯಿ ಚಪ್ಪರಿಸಿರು. கோதுமையை வச்சு எப்படி பாயசம் பண்றதுன்னு ரெசிபி சொல்ற மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற துர்குணங்கள் எல்லாம் அப்படி அரைச்சி பொடியாக்கி பகவானுடைய நாமங்கிற மாதுரியத்தை இனிமையை சேர்த்து எப்படி எல்லாம் பாயசம் பண்றது ஸ்பிரிச்சுவல் சாங் இது. அப்படி பண்ணி சொல்லு 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 சொல்லி தூங்கி எடுத்து பாவம் நாக்கு திரிக்கல, அதுகளுக்கு படுத்து நிறுத்து. அவளுக்கு அழுக வந்துடுது. பாவம் இல்லைங்கிறத நான் சுக்கம் சொல்லிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டா. அப்படியே அவன் ஒரு வாரமா படுத்துட்டா. இவர் ஜபம் பண்ணிட்டே காலை நீட்டுண்ட கோவில் மண்டபத்துல, காலாராம் கோவில் இன்னைக்கு இருக்கு, அங்க அப்படியே ஒரு நித்ரால இருந்தார். அப்ப என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.